சொல்லுங்க தேவா. கத்தி ப்ரோ, இந்த ஹரிஷ்னு ஒருத்தர் விஜய் ஃபேன் இருக்காருல்ல, அவர் வந்து அண்ணாமலை அந்த பேட்டியில கொடுத்தாருல அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியால, அந்த டைம்ஸ் லெவல்ல சொல்லியிருந்தாருல அந்த சிஏ பத்தி. அதுல இருந்து அவர் வந்து ரொம்ப அண்ணாமலை டார்கெட் பண்ணியே எல்லாம் ட்வீட் போடுறவங்களும் இருக்கு. அவர் இருக்கிறது கன்னடாவில், அப்ராட் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் எதுவுமே வந்து என்ன பாசிட்டிவா ஏதாவது போட்டா பரவாயில்ல, எனி டைம் அவரை டார்கெட் பண்ணியே ட்வீட் போட்டுட்டு இருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது அவருக்கு தமிழ்நாடு தெரியுதா? இல்ல நம்ம ஃப்ரெண்டு தான் அவரு, தப்பா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. டிவி கோட ஸ்டாண்டா அதான் இருக்கு அப்படின்னா ஓகே தான். பட் நான் இல்ல ப்ரோ, நான் அப்படி சொல்ல ப்ரோ. இவங்க இன்னும் அவங்க என்ன அறிவிக்கல. இவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே டார்கெட் பண்ணாங்கன்னா, இப்ப ஜென்ரலா உள்ள ஆளே வந்து சரி விஜய்க்கு ஓட்டு போடலான்னு போகல, இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா வந்து இவங்க வந்து நம்மளே மாத்தி விட்டுருவாங்க. விஜய்க்கு ஓட்டு போடாத பல டைம் இல்லைங்க, அது பல டைம் சொல்லியாச்சு. நானு டைம் சொல்லிட்டேன். அவங்க வந்து அது புரிஞ்சுக்கல. அவங்க அதுக்கு மேல இந்த ஒரு சின்ன ஈகோ சண்டை போட்டுருக்காங்க. ஒரு சின்ன ஈகோ சண்டை. நான் என்ன சொல்றேன், ஏதோ எல்லா சப்போர்ட்டும் அவங்களுக்கு வேணும். இப்போ வந்து நீங்க அண்ணாமலை ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணீங்கன்னா, யங்ஸ்டர் வந்து விஜய்க்கு போட வைக்கிறவங்க கூட போட மாட்டாங்க. நீங்க அண்ணாமலை மட்டும் டார்கெட் பண்ணீங்கன்னா, பிளைண்டா எதுவுமே ரீசன் இல்லாம ஏதாவது அவர் பாட்டுல போட்டு இருந்தாருன்னா அது புரிய மாட்டேது அவங்களுக்கு. அதுவும் அவங்க ட்விட்டர்ல சும்மா ட்விட்டர்லயே போட்டா இது பண்ணி நினைச்சிட்டு இருக்காரு அவரு. இல்ல ஃபேக்சுவலா இருந்தா நம்மளும் ஓகே தாங்க. ஃபேக்சுவலா இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட் வந்து ஓகேடா, ஃபேக்சுவலா இருந்தா ஓகே தாங்க. அது அதனால ஏத்துக்கிறதுக்கு ரெடி, நம்மளுமே ஏத்துக்கிறதுக்கு ரெடி, நாங்களும் ஏத்துக்கிறதுக்கு ரெடி. ஆனா வந்து நேத்து ஒரு வீடியோ போட்டாங்க. நேத்து ஒரு அண்ணாரும் வந்து பணம் கொடுத்துட்டாரு ஆர்த்தி எடுத்தவங்களுக்கு. 8 மாசத்துக்கு முன்பு வந்த வீடியோ இவங்க எடுத்து போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவங்க டெலிட் பண்ணாங்கன்னு தெரியல. இன்னைக்கு வந்து மோடி வந்து ஜாதி பத்தி பேசிட்டாரு அப்படின்னு அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து இல்ல ப்ரோ, எனக்கு ஹிந்தி தெரியும், நான் ஹிந்தில தான் கேட்டேன். தமிழ்ல டப்பிங் பண்ணதுல அவர் முன்ன பின்ன சொல்லியிருப்பாரு. மேபி ஹிந்தில கிளியரா தான் சொல்லியிருக்காரு. இல்ல டப்பிங்ல தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா அப்படியே தமிழ் டப்பிங்குமே அவர் தெளிவா சொல்லியிருக்காரு. என்னன்னா அதெல்லாம் எதுக்கு, அவர் வந்து காசுக்காக தான் அரசியலுக்கு வர்றாருன்னா ஈஸியா வந்து திமுக அதிமுகன்னு போயிருக்கலாம். அவருக்கு வந்து பணம் இருக்கு, இது அவருக்கு வந்து படிப்பு இருக்கு, அவருக்கு திறமை இருக்கு, வயசு இருக்கு, ஜாதி பின்புலம் இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஜானி இதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டே ஏதோ ஒரு கட்சிக்கு போயிருக்கலாம். ஆனா அதெல்லாம் வேணான்னு பிஜேபி வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு ஜாதி பத்தி மோடி பேசிட்டார். ஜாதி பத்தி அதான் ப்ரோ, அதுதான் எனக்கு புரிய மாட்டேது. நம்ம வந்து முழுசா கேட்டிருக்கோம், நமக்கு தெரியும் என்ன சொல்லியிருக்காரு. ஹிந்திலையும் கேட்டா தமிழ்லையும் கேட்டான். எனக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும். அவர் லாஸ்ட் தான் அந்த கேஸை பத்தி சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து பிரைம்ல இருக்கக்குள்ளே அவர் வந்து முடிவு பண்ணிருக்கலாம், பணம் சம்பாதிக்கணும்னா ஏடிஎம்கே இல்ல டிஎம்கேக்கு போயிருக்கலாம். அவர் பிஜேபிக்கு வந்திருக்காருன்னா அப்படி அதுக்கப்புறம் அவருக்கு கேஸ்ட் சப்போர்ட் இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க இந்த மாதிரி எடுத்துட்டு போனா ரொம்ப கஷ்டம் கார்த்தி. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தேன். பட் இதே மாதிரிலாம் போனாங்கன்னா ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு. நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லைங்க. பாயிண்ட் வந்து சண்டை போடலாம். இன்னொன்னு அவங்களுக்கான அந்த சண்டையுமே தேவையில்லைங்க. இந்த சண்டையே தேவையில்லை. அது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க வந்து பிளைண்டா சவால் விடுறானுங்க. அண்ணாமலை ஜெயிச்சிட்டா நான் வந்து பேஜை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறான்றான் ஒரு பையன்லாம் வந்து. என்ன குழந்தைத்தனமா இருக்கு. சரி நானே கேட்கிறேன், யார் ஜெயிப்பா நீ சொல்லு. கோயம்புத்தூரை பத்தி நீ அப்சர்வ் பண்ணிருக்க, யார் ஜெயிப்பா நீ சொல்லு. அதையே பண்ணுவீங்களா? அது பண்ண மாட்டீங்களா? இது என்ன சவாலா? சும்மா துணிவா வாரிசா இந்த சவாலா? இது கிடையாது இல்ல. அது அரசியல். துணிவா வாரிசா அப்படின்னு அப்படி பேசிட்டு இருக்கலாமா? அப்படி பேச முடியாதுல்ல. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாரு, யார் ஜெயிப்பாரு அது சொல்லு. அது கிடையாது இல்ல. அது தெரியாது. ஃபேக்சுவலா என்ன பாயிண்ட் இருக்குன்னு தெரியாது. அதனால அவங்க பேசிட்டே இருக்காங்க. அது தேவையில்லாத விஷயம்தான். அன்னைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அது தேவையில்லாதங்க. 24 எலெக்ஷன்ன்றது உங்களுக்கு உங்க கட்சி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல, விஜய் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கல. அதனால பெட்டர் இதை அவாய்ட் பண்றது தான் நல்ல விஷயம். பட் அவங்க வந்து ஈகோக்காக, அவங்களோட பர்சனல் சின்ன சின்ன ஒரு ஈகோக்காக அது ஒன்று பேசணும்னு பேசுறாங்க. சினிமா வேற, பாலிடிக்ஸ் வேறங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ. அது கிரவுண்ட் ரியாலிட்டியே வேற. ஓகேங்களா? இப்போ ட்விட்டர்ல இவர் பேசிட்டே இருந்தா அவர்னா கன்னடாவில் இருக்காரு. தமிழ்நாட்டுல என்ன நடக்குது, என்ன ரியாலிட்டி அது தெரியாம பேசுறாரு அவரு. அது எனக்கு ஒன்றும் புரியல.
அது தெரிலங்க, நம்ம ஃப்ரெண்டு தான், அது தெரில. கார்த்தி ப்ரோ. ஹாய் கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இல்லை அவர் சொன்னது கரெக்டு தான். இப்போ ஹரிஷோட கமெண்ட்ல நானும் போய் பார்த்தா நிறைய பேர் அப்படி தான் போட்டிருக்காங்க. ஏன்னா படத்தை ஸ்டாண்டில் எடுக்கும்போது என்னன்னு தெரியாது, 2029 என்ன ஸ்டாண்ட் எடுக்குதுன்னு தெரியாது. அப்போ இன்னும் மோடிக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுறாங்கலாம் வந்துச்சுன்னா இந்த மெசேஜ் எல்லாம் மறுபடியும் திருப்பி போடுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜெயலலிதா சப்போர்ட் பண்ணல. இல்லை, அவர் 26ல் வந்து மோடி சப்போர்ட்லாம் பண்ண மாட்டாருங்க. பட் ஒரு புது பார்ட்டின்னு ஒன்று ஆரம்பிக்கும் போது அரசியலை பற்றி வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க, புதுசாக ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கும் போது நியூட்ரல் ஸ்டாண்டு தான் கரெக்டான விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வரீங்க அப்படின்னா அதை தாண்டி அதுக்கப்புறம் தான் அது இருக்கணும். இப்போ ஆளுங்கட்சியாக வர போகிறீங்க, தமிழ்நாடு வந்து சட்டசபை தேர்தல் நீங்கள் இருக்க போறீங்க அப்படின்னா இங்கே யார் உங்களுக்கு அப்படித்தான் பேசணும். நீங்கள் சும்மா உட்காந்துட்டு மோடி மோடி நீங்கள் பேசுறீங்க, ஓகே 40 தான் அவங்க தோத்துட்டாங்க, மோடி என்ன பிரைம் மினிஸ்டர்லாம் மாறிடுறாரா? அது கிடையாது இல்லை, அது நடக்க போதா? இல்லை இல்லை. ஸோ அந்த ப்ராக்டிக்கல் ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு தான் அவருமே இந்த எலெக்ஷனில் வரல, பேசல, எதுவும் பண்ணல. எதாவது மாறிட போதா? ஒரு விஷயம் மாறிட போதா? சும்மா மோடி திட்டுறது. நீங்க எடப்பாடி பழனிசாமியும் மோடி திட்ட மாட்டேறாருங்க. அவரே என்ன சொல்றாரு, நாங்க வந்து ஜெயிச்சா இங்க எம்பியா போய் வந்து வலியுறுத்துவோம்னு சொல்றாரு. அவருக்கே தெரியுதுங்க, எல்லாம் அவருக்கே தெரியுது. அப்போ நம்ம ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம், நம்ம வெறுப்புக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம் தனிப்பட்ட முறையில. டிவிக்கே ஆதரவாளர் விஜய், அது ரொம்ப தப்பு, அது தப்பான விஷயம் தான். அது முன்னாடியே அன்னைக்கு சொன்னதுதான், அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி. இருபது எம்பி வச்சுக்கிட்டு இவங்கதான் இன்னும் அடுத்த பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு இருக்காங்க. அதை நினைக்கும் போது அது ரொம்ப சிரிப்பா இருக்கு. அதை விட்டுருங்க. இன்னைக்கு வந்து ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, அடுத்த பிஎம்ஓ எடப்பாடி கூட வருவாருங்க என்னப்ப அப்படின்னு பேசினாரு. அது ஒரு காமெடி ப்ரோ. இவர் வேற சொல்லிட்டு தான் ப்ரோ, யாரோ இந்த இதுல நம்ம சரவணன் இருக்காருல்ல, மதுரையில் அடிக்கிற டிஎம்கே கேண்டிடேட், அப்போ தந்தி டிவில சொன்னாரு எடப்பாடி தாங்க அவர் பிரைம் மினிஸ்டர். கார்த்திக் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ, இன்னைக்கு இந்த லவ்லா மணி ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு பாத்தீங்களா ட்விட்டர்ல? பாக்கல, என்ன போட்டு? அதேதான் ப்ரோ, இந்த டிஎம்கே போடுவாங்களே ஹிந்தி தெரியாது போடான்னு ஒரு டிஷர்ட் போட்டு அதே அந்த போட்டோ போட்டு இருந்தாரு. ஒரு 10 நிமிஷத்துல டெலிட் பண்ணிட்டாரு, ஏன்னு தெரியல. சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஐடியாலஜி இதுல இருந்து சொருகுறானுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஆனா இது வந்து ஆன்லைன்ல இருக்கிறவங்க மட்டும் தான் இப்படி பண்ற மாதிரி. ஃபீல்ட்ல உண்மையாவே ஒர்க் பண்றவங்க எல்லாம் இது ரிலேட்டடா இப்போ ஈஸியா சரவணன்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அவர்லாம் இந்த மாதிரி எதுவும் போட்டு நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த சைலண்டா தான் இருக்கிற மாதிரி இருக்கு, அவங்க ஸ்டாண்ட் இல்லைங்கிற மாதிரி. இப்போ ஆன்லைன்ல இருக்கிறவங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ராம்குமாரே கம்மன் தாங்க இருக்காரு. நானே சொல்றேன் ப்ரோ, ஒரு விஜய் ஃபேனாவே சொல்றேன், 2021 வரைக்குமே ஒரு 80% விஜய் ஃபேன்ஸ் டிஎம்கே தான் ஓட்டு போட்டுருப்பாங்க. ஏன் அது இருக்கட்டுங்க. இப்ப இந்த எலெக்ஷன் யார் எதிர்த்து நிக்க போறீங்க? 26ல பிஜேபி எதிர்த்தா தமிழ்நாட்டுல கிடையாதுல்ல. நீங்க பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனுக்கு நிக்க போறீங்க? இல்ல அசம்பிளி தான் நிக்க போறீங்க. அப்ப இன்டைரக்டா வந்து டிஎம்கே ஆதரவா நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதே முடிஞ்சு போச்சு. திரும்ப எடுத்து வந்து பேசுவாங்க எல்லாரும். அது சொன்னா இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை.
கார்த்தி ப்ரோ அவங்க ஏதாவது ஃபேக்சுவலா தப்பு பண்ணா நம்ம ஒத்துக்கோ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அதுவுமே வந்து அண்ணாமலைக்கு எதிராக வந்து இதை ஃபேக்சுவலா எடுத்து வந்தா நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் பேசவே மாட்டோம். இப்போ இன்னைக்கு ஆமா கூட ஹரிஷ் கண்டிப்பா. போட்டதுக்குலாம் நான் இப்பயே போட்டது வந்து காரணம்னா 2 பேரும் டேக் பண்ணி விஜய் இத்தனைக்கும் டேக் பண்ண யாரும் நீங்க எடுத்து பாருங்க அந்த கமெண்ட்ல. விஜய் ஃபேன் தான், நீ என்னை டேக் பண்ணி பதில் சொல்லு, என்னை டேக் பண்ணி பதில் சொல்லு. அப்ப நான் பதில் சொல்லி தானே ஆகணும். அதான் கார்த்தி, அதுல என்ன இருக்கு? இதெல்லாம் ரொம்ப தேவையில்லாத தெளிவான வேலை, பதில் தான் இருக்கு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை என்ன ப்ரோ, அது என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இவங்க ஒரு நல்ல இம்ப்ரெஷன் இருக்கிறத இவங்களே கெடுத்து விட்டுருவாங்க பாருங்க. நம்ம ஓட்டு போடணும்னு நம்ம விஜய்க்கு இருந்தா கூட இதை மாதிரி போடணும் நமக்கு வந்து செம காண்டாகுது. அதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, ரொம்ப டைம் ஆகும் அதுக்கு. 2026 எப்பயும் டிஎம்கேவை தான் இப்போ அப்போஸ் பண்ணி ஆகணும், வேற வழியே இல்லை. இப்போ அப்போ டிஎம்கேக்கு இப்போ சப்போர்ட் பண்ணி என்ன ஆக போகுது? இல்ல ப்ரோ, அதே ஐடியாலஜி ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு ப்ரோ. வெளில இருந்து பாவம் எங்களுக்கு. ஆமா ப்ரோ, இது அதான் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 2026ல அப்போஸ் பண்றதுக்கு ஆக்சுவலா இன்னும் 2-3 பார்ட்டி சேர்ந்து அப்போஸ் பண்ணா பரவாயில்ல தான். இல்லைன்னா அவங்களோட ஐடிவிங் பத்தி தெரியும்ல, அவங்க மொத்தமா இறங்கிடுவாங்க. எல்லாம் அப்போதான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரின்ட்டு. இல்ல ப்ரோ, இது இந்த டைம்ஸ் உள்ள ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருல, அதுல இருந்து இவங்க ரொம்ப அதிகமா டார்கெட் பண்றாங்க. அதுக்கு இவங்க ரிப்ளை வந்து ஃபேக்சுவலா கொடுக்கணும். அதை விட்டு பிளைண்டா எல்லாத்தையும் பண்ணா ரொம்ப தப்பு. கார்த்திக் ப்ரோ, 2 கொஸ்டின் இருக்கு உங்ககிட்ட, பாலிடிக்ஸ் ரிலேட்டடா. இப்போ வந்து இன்கேஸ் அண்ணாமலை நீங்க சொல்லியிருந்தீங்களே, இன்கேஸ் அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல வின் பண்ணி எம்பி ஆகிட்டா நீங்க இந்த பிஜேபி லீடர்ஷிப் வேறவங்களுக்கு போகுன்ட்டு அந்த மாதிரி போயிட்டு அகைன் தமிழிசை இல்லை வேற யாராச்சும் வந்தா 2026ல மறுபடியும் அது எங்க கீழே இருந்தோ அதே லெவலுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்கல்ல ப்ரோ. அப்போ வேஸ்ட் தானே? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இல்லை அந்த லீடர்ஷிப் மாதிரி தானே ப்ரோ ஆகணும். அண்ணாமலை ஜெயிச்சிட்டா அவங்க கோயம்புத்தூர் வந்து பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. எப்படி வந்து 2014 வந்து குஜராத் மாடல்னு சொல்லி ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி கோயம்புத்தூர் மாடல்னு சொல்லி தமிழ்நாடு ஃபுல்லாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பெருசாக வேலை பார்ப்பாங்க, கோயம்புத்தூருக்கு அள்ளி தெளிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் அரசியலாக சொல்லப்போனால் கோயம்புத்தூருக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாம் அள்ளி தெளிப்பாங்க. கோயம்புத்தூரில் கொண்டு வருவாங்க, அதை கொண்டு வருவாங்க, இதை கொண்டு வருவாங்க, இப்போ இதெல்லாம் பண்ணுவாங்க. பண்ணி கோயம்புத்தூர் மாடல்ன்றத பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான பேஸ்மெண்ட் தான். பட் நம்ம லீடர்ஷிப்ங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ பிஜேபிங்கிறத விட இங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து அண்ணாமலை அப்படி எந்த ஸ்டேட்லயுமே கிடையாது. அதுதாங்க, அது எந்த ஸ்டேட்லயுமே அப்படி கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவங்க நினைக்கிறது இப்போ பிஜேபி ஃபாலோ பண்றத விட அண்ணாமலை தானே ஃபாலோ பண்றாங்க. இப்போ ஓட்டு விழுந்தா அதுக்காக தான் இருக்கும். இருக்கட்டுமே இல்ல இருக்கட்டும். அவருக்கு ஒரு மினிஸ்ட்ரி கொடுத்துட்டாங்க, அவர் வந்து அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. பட் லீடர்ஷிப் இப்போ லீடர்ஷிப் அது தேவையில்லைங்க. எந்த ஸ்டேட்லயும் இல்லைங்க, எந்த ஸ்டேட்லயும் எடுத்து பாருங்க, பிஜேபி லீடர் வந்து சிஎம் இருக்க மாட்டாரு பெருசா. இல்ல ப்ரோ, கார்த்தி ப்ரோ அவங்க குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு வேலை பார்த்திருக்காங்கல்ல ப்ரோ. புரியல என்னது? இப்போ அந்த பார்ட்டியை குழி தோண்டி புதைக்கிற அளவுக்கு வேலை பார்த்துட்டு போயிருக்காங்கல்ல ஆல்ரெடி. ரொம்ப கிளவரா வச்சுக்குவாங்க, ரொம்ப கிளவரா வச்சுக்குவாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாததாங்க. அவங்க எல்லா ஸ்டேட்லயும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாததா? அண்ணாமலை தான் சூப்பர்வைசரா இருப்பாரு. அப்படியே வந்து தலைவரை மாத்தினா கூட பேருக்கு ஒரு தலைவர் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல அவர் ஜெயிச்சாருன்னா கோயம்புத்தூருக்கு வந்து என்னென்ன கொண்டு வர முடியுமோ அதெல்லாம் கொண்டு வருவாங்க. பெருசா கோயம்புத்தூர் வந்து சென்னைக்கு, நான் சொல்றேன் பாருங்க, சென்னைக்கு ஈக்குவலா கோயம்புத்தூர், சென்னையோட சண்டை போடுங்க கோயம்புத்தூர் அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னு. சென்னையா கோயம்புத்தூர்ன்ற மாதிரி சண்டை வரும். சண்டைனா மீன்ஸ் டெவலப்மெண்ட்ல அதை பண்ணுவாங்க. அதை பண்ணிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க. இருக்க முடியாதுல்ல, அவங்க மாதிரி தான் ஆகணும் ஆக்சுவலா அவங்க ரூல் படியில. ஆமா, 2 வருஷம், ரெண்டு டேர்ம் இருக்கணும், 3 வருஷம் 6 வருஷம். அது பிரச்சனையே இல்லைங்க, அது பிரச்சனையே இல்லை. யார வந்து ப்ரொஜெக்ட் பண்றோம் இருக்குல்ல, அதை பண்ணுவாங்க. அமித்ஷா முன்னாடி இருந்தாரு, இப்போ நட்டா இருக்காருல்ல, அது மாதிரிதான். ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. தமிழ்நாட்டுல இவர் தானே இருப்பாரு மெயினா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ். அதை பண்ணுவாங்க. இப்போ ஏன் அதை கேட்டேன்னா, ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் தமிழிசை இருந்தப்போ, ஒரு அவார்டு செலிபிரிட்டி அவார்ட் ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். அதில் அவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு ஆங்கர் 2 பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. யாரை வந்து அரசியல்லையே ரொம்ப அடி வாங்குற
அடி வாங்குற ஆளு, அப்புறம் யார் வந்து மீம்ஸ் நாயகி, அவங்களும் சிரிச்சுட்டு போறாங்க. இவங்க வச்சு செஞ்சு அனுப்பி விட்டாங்க. ஒரு பிஜேபியோட ஏங்க பார்ட்டி கீழே தமிழிசை போட்டிருந்தாங்க. இந்த பீரியட் தான் டீம் பிஜேபியோட ரொம்ப ஒஸ்ட் பீரியட். அவங்க தான் வந்து எல்லாமே இன்னைக்கு வந்து பிஜேபி அடி வாங்குறது எதுக்கெல்லாம் அடி வாங்குதோ அதுக்கெல்லாம் காரணம் தமிழிசை தான். ஓகே, என்ன பண்றது, இவ்வளவுதான். அவங்க அவங்க அவங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் தான். ஓகே, அவங்க தப்பா சொல்லல, பட் தப்பா ஒண்ணு அவங்க சொல்லுங்க. ஆனா அந்த ஒரு கட்சியில அந்த கட்சியை வந்து அவங்க அதான் correct இல்ல. சொல்றேன், தமிழ்நாட்டுல வந்து ஒரு கட்சியை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுமோ அதை பண்ணாம தவறிட்டாங்க. எல்முருகன் வந்து அதுல இருந்து ஒரு 10% 20% பெட்டரா பண்ணாரு. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் இறங்கிட்டிருக்காரு, அவ்வளவுதான். நோட்டா கீழே இருக்குங்க, நோட்டாக்கு நான் சொல்றேங்க, நோட்டா கீழே இருக்குச்சு, நோட்டா கீழே இருக்குச்சு இன்னைக்கு போய் சொல்றீங்களேன். நோட்டா கீழே அவங்க வாங்கினது ஒரே ஒரு எலெக்ஷன். எது இந்த எலெக்ஷன்? ஆர்கே நகர் பை எலெக்ஷன். ஆர்கே நகர் பை எலெக்ஷன்ல யாருக்கு நடந்தது? நீங்க அதிமுகவும் நான் அதிமுகவும் நடந்த எலெக்ஷனு. அது டிடிவிக்கும் ஏடிஎம்கேக்கும் நடந்தது. அந்த எலெக்ஷன்லயே திமுக கிட்ட ஃபர்ஸ்ட் போயிருச்சு. அந்த எலெக்ஷன்ல போய் எது கேண்டிடேட் போடுறீங்க நீங்க? அதை அவாய்ட் பண்ணிருக்கலாங்க, ஈஸியா அவாய்ட் பண்ணிருக்கலாம். இல்லைங்க, நான் கேண்டிடேட் போடாம விட்டுருக்கலாம். வா, இங்க போய் 2000 ஓட்டு வாங்கினதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் நோட்டா கீழேன்னு பேசிட்டே இருக்காங்க. இந்த நோட்டை பேசுறதுக்கு காரணமே அதுதான். நோட்டா கீழே எங்க வாங்கினாங்க? ஒரே ஒரு எலெக்ஷன், அதுதான். அங்க திமுகவே டெபாசிட் போச்சு ஆர்கே நகர்ல. அங்க நடந்த மேட்சே வந்து அதிமுகவுக்கும் எடப்பாடி டீமுக்கும் டிடிவி டீமுக்கும். அங்க போய் கேண்டிடேட்டை போட்டு தேவையில்லாம் மொக்கமானது யார் பண்ணது? இவங்க பண்ணது தான். இவங்க பண்ணதெல்லாம் நம்மள சரி பண்ணணும். சரி பண்ணதுக்கு அப்புறம் உட்காந்துக்குவாங்கன்னா என்ன தூக்கிட்டு வந்து. அது இல்லாம அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு வராது. இங்க டிஎம்கே அப்போஸ் பண்ணா வேற ஆப்ஷனே இல்லை. விஜய் பார்ட்டியே கூட இப்ப டிவிக்கே கூட வேற ஆப்ஷன் இல்லை, அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணியே தான் ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஓட்டு வருது. இப்போ தமிழிசை வந்து அதெல்லாம் அவங்க சிரிச்சுட்டு அவனுக்கு போயிட்டு அவங்க பார்ட்டியே மொக்கிக்கிட்டாங்க இல்லையா? ஆமாமா, அந்த அக்ரெசிவ் இருக்கிறதால இப்போ என்ன என்னெல்லாம் வச்சு செய்யணுமோ எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாங்க. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப சரி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த மாதிரி தேச ஒரு ஆளு நீ யூடியூப்ல வீடியோவா போட்டுட்டு இருக்க 7 வருஷம் என்ன பண்ணிட்ட? ஒண்ணும் பண்ணல. அதான் ஒண்ணும் பண்ணல. 7 வருஷம் வீடியோ போட்டு என்னவும் பண்ணல. நீ இதான் பண்ணிருக்க. ப்ரோ, எனக்கு என்ன சிரிப்பு வந்தேன்னா, தடா பெரியசாமி தான் போனதுக்கு ஒரு போடுறது எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்தது. கார்த்தி, ஒரு அது வந்து சீட்டு கொடுக்கலன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த பிஜேபிங்கிற பார்ட்டி வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி முடிச்சு கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் வந்து லீடர் ஆயிட்டா. இல்ல நம்ம ஏன் வந்து அண்ணாமலைக்கு திரும்ப திரும்ப சப்போர்ட் பண்றோம், அண்ணாமலைக்காக இவ்வளோ இறங்கி வந்து சப்போர்ட் பண்றோன்றது ரீசனே இது ஒண்ணுதான். வெளியில வந்து 1000 பேர் இருக்காங்க, ஆனா உள்ளுக்குள்ளேயே இந்த மாதிரி பல பேர் இருக்காங்கல்ல. இவங்கெல்லாம் ஏத்துக்கிட்டு ஒருத்தன் வரணும் அப்படின்னா பெரிய விஷயங்க. அதை யாரும் பண்ண முடியாது. நீங்க பண்ண முடியாது, நான் பண்ண முடியும். அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்டாமினா இருக்கணும், பெரிய வில் பவர் இருக்கணும். பண்ணவே முடியாது. அதுதாங்க சொல்றேன். இவனுங்கெல்லாம் ஒழிச்சிட்டு ஒருத்தன் வந்து வளரணும்னா எவ்வளவு பெரிய விஷயம் வச்சு பாருங்க. உள்கட்சியிலே இவ்வளவு பேரு. அண்ணாமலைக்கு இன்னைக்குமே வந்து அவருக்கு எவ்வளவு ஆப்போசிஷன் இருக்கு உள்கட்சியிலேயே. எஸ்பி சேகர்லாம் வந்து அவன் வந்து அவர் அந்தாலும் வந்து பிஜேபின்னு கதறிக்கிட்டு இருந்தான். அண்ணாமலை வந்தானே மூஞ்சிக்கும் முகரைக்கும் எவன் ஓட்டு போடான்னு பேசினான். இப்படி பேசுற ஆளுங்க மத்தியில தான் அந்த அந்த அண்ணாமலை வளர்ந்துருக்காரு. அதுதான் அவர் மேல இருக்க ஒரு நல்ல எண்ணமே. ஏன்னா இப்போ மதன் ரவிச்சந்திரன்லாம் வீடியோ போடுறாங்க. தெரிஞ்சவங்க அந்த ரிலீஜியன் பாலிடிக்ஸ் பேசுற ஆளுங்களும் தூக்கி துரத்தி விட்டாங்க நினைக்கிறேன். எச் ராஜாவை தவிர. ஏன்னா அவங்க சீனியர் லீடருங்கிறதா எச் ராஜா ஒதுக்கிட்டாங்களே. எச் ராஜா எங்கே பேசுறாரு இப்போ? ஒதுக்கிட்டாங்க. பேச பார்ட்டில இருக்காரு. எஸ்வி சேகர், இந்த காயத்ரி ரத்னம் இந்த மாதிரி தூக்கியே விட்டாரு. அதனாலதான் இந்த பார்ட்டி இப்போ கொஞ்சம் ஏதோ எல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வந்திருக்கு. மதன் ரவிச்சந்திரன் வந்து ஸ்டிங் ஆபரேஷன் ஒண்ணு பண்றான். என்ன பண்றான்? எல்லாரும் ஜேர்னலிஸ்ட் எல்லாத்தையும் கூப்பிட்டு யார் இன்னைக்கு நடுநிலையா பேசுறாங்களே, ரவீந்திர ஜோசாமி, கிஷோர் கைசாமி, நடுநிலைமையா இருக்கட்டும், இல்லை ஒரு கட்சி சார்பா இருக்கட்டும், கே சாமி, ஐயப்பன், ராஜவேல் நாகராஜன், இந்த மாதிரி ஒரு 10 ஜேர்னலிஸ்ட்டை கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்துட்டு எல்லாருக்கிட்டையும் வார்த்தையை வாங்குறான். அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறான். எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஓகேவா? அவன் அண்ணாமலை கூடயே பல மாதம் ட்ராவல் ஆயிருக்கான். அவர் அண்ணாமலைகிட்ட பேசினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறான், ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறான். அதுக்கப்புறம் நேரில் பேசுறதை ரெக்கார்ட் பண்ணுறான், ரெக்கார்டரை வச்சு எல்லாத்தையும் பண்ணுறான். எல்லாத்தையும் பண்ணி என்ன எடுத்து போட்டான்? கடைசி வரைக்கும் என்ன எடுத்து போட்டான்? அண்ணாமலை திருக்குள் கேட்டாருங்க அப்படின்னு எடுத்து போறாருங்க. பிரதர், நான் இந்த இதுக்கு போறேன், திருக்குறள் ஏதாவது ஒன்று அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு கேட்டாருன்னு எடுத்து போடுறாருங்க அவன். அப்போ
இவன் கூடயே இருந்திருக்காங்க, கடைசி வரைக்கும் இவன் கூடயே இருந்திருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனா அவனால எந்த தப்பான வார்த்தையும் அண்ணா பேசுனது எடுக்க முடியல அப்படின்னா, அப்ப அந்த அளவுக்கு அந்த ஆளு இருந்திருக்கான் பாருங்க. அதுதான் அண்ணாமலை மேல இருக்க அட்ராக்ஷன். ஏன் இவ்வளவு இப்போ ஒரு ஃபேன் பேஸே கிரியேட் ஆயிருக்குன்னா இப்படி ஒரு ஹீரோக்கு கிரியேட் ஆகுதான்னு அதுதான். சும்மாலாம் ஆகாதுங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இப்படி வந்து திட்டினா வந்து கீழே திட்டுறதுக்கு ஆள் வருவாங்களா? வார் ரூமிங்க எத்தனை பேர் வந்துருவாங்க இந்த மாதிரி அண்ணாமலை பத்தி தப்பா பேசினா? எல்முருகன் இருந்தப்பெல்லாம் இந்த மாதிரி எந்த கட்சிக்கும் கிடையாது, எந்த கட்சி தலைவரும் கிடையாது, எந்த கட்சி தலைவரும் கிடையாது. அண்ணாமலை நீங்க திட்டுனா கண்டிப்பா எவனா ஒருத்தனா வந்து திட்டுவாங்கள. அப்படி ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ண முடியுதுல்ல அவரால். ஏன் ஒரே ஆள் அவருக்காக இன்னைக்கு வரைக்கும் 3 வருஷமா கதறிட்டு இருக்கானுங்க அண்ணாமலை மேல நெகட்டிவ் சொல்லணும்னு. 8 வருஷம் இருக்காரு கர்நாடகாவில். எங்க இருக்காரு? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்காரு எஸ்பியா. நீ எடுத்துட்டு வந்து போட வேண்டியதானே? அவர் அதை பண்ணாரு, இதை பண்ணாரு. பொன்மாணிக்கல் மேலேயே ஆக்சுவலா அவர் ரொம்ப ஆனஸ்டான ஒரு ஆஃபீஸர் தான். அவர் மேலேயே அலிகேஷன் சொல்லிட்டு இருக்கானுங்க இங்க தமிழ்நாட்டில். நீங்க அண்ணாமலை மேல காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்த ஒரு ஐபிஎஸ் எஸ்பி மேல வந்து எடுத்துட்டு வந்து போட வேண்டியதானே? அங்க லஞ்சம் வாங்கிட்டாரு, இந்த கேஸ்ல அப்படி பண்ணிட்டாரு, அதை பண்ணவே முடியலையே. எப்படி ஒருத்தனால அப்படி இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் அப்படி இருந்தா அவருக்கு ஃபேன் பேஸ் கூட தான் செய்யும். இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசுறேன்? அந்த பேட்டி அந்த வார்த்தை சொல்லும்போது அப்படி மாற்றி சொல்லிட்டாருங்க, இந்த பேட்டி சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்லும்போது மாற்றி, இப்படி குழந்தைங்க மாதிரி, ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி கிள்ளிட்டாருங்க, கடிச்சிட்டாருங்க, என் பென்சில் எடுத்துட்டாருங்க, ரப்பர், இந்த அலிகேஷன் தான் சொல்ல முடியுது. அதை தாண்டி ஒரு அரசியல்வாதி மாதிரி என்ன அவங்க அங்க பணம் வாங்கிட்டாருங்க, இங்க பணம் வாங்கிட்டாருங்க, அதை பண்ணிட்டாருங்க, இதை பண்ணிட்டாருங்க, ஏதாவது சொல்ல முடியுதா? அப்படி எப்படி இங்க இருக்க முடியும் ஒருத்தனால? அப்படி இருக்காருல்ல, அதனாலதான் ஃபேன் பேஸ். கார்த்தி ப்ரோ, இவங்க விஜயகாந்துக்கு பண்ண மாதிரி இவங்க என்ன அந்த சன் டிவில வந்து 24 hours ஒர்க் பண்றானுங்க. அது ஆனா எடுபட மாட்டேது. அதான் உண்மை. எதுவுமே எடுபடாதுங்க. நாங்க இருக்கோம்ல, நாங்க எதுக்கு இருக்கோம்? நாங்க இருக்கோம். நீங்களா சொன்னா ஏத்துக்கோங்க. நாம எல்லாத்தையும் ஏத்துக்க முடியுமா? கிடையாது. இல்ல கார்த்தி, எனக்கு வந்து அண்ணாமலை ரொம்ப பிடிச்சோம். அவர் ஏஜ் தான் கார்த்தி, 38, 39 தான் ஆகுது. அவர் வந்து இந்த ஏஜ்லயே இவ்வளவு பாலிடிக்ஸ் பண்றாருன்னா அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர்கிட்ட. அவர் ஏஜ் ஃபேக்டர் பாருங்க, எவ்வளவு மெச்சூரா ஹேண்டில் பண்றாரு. அதான் பெரிய விஷயம். இப்போ பாக்கி பொலிட்டிஷியன் பாத்தீங்கன்னா பாதி வயசுல இருப்பாங்க அவங்க. அது இவங்களுக்கு புரியவே புரியாதுங்க. இவங்களுக்கு என்னன்னு சும்மா வாரணும் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பான். வாரணும் வச்சிருக்காங்க. காசு கொடுத்தா எவ்வளவு பேர் ட்வீட் போடுவான்? நீ கொடு, நீ ஒரு 1 லட்ச ரூபா கொடு, உனக்கு ட்வீட் போட வை, உனக்கு ஆதரவா நீ பண்ணு பாப்போம். எப்படி போடுவாங்க? காசுக்கான இதையே பேசிட்டு இருக்கு. காசு கொடுத்து போடுறாங்க. எப்படி காசு கொடுத்து போடுவேன்? நான் எப்படி காசு கொடுத்து போடுவேன்? நான் எவ்வளவு விஷயத்துக்கு போடுவேன்? சும்மா இதையே மென்டல் மாதிரி விளையாட்டு இருக்க வேண்டியதானே? நானே அப்ராட்ல இருக்கேன். அந்த அரிசி ட்வீட் பார்த்தோம்னா நான் பேசணும் வந்தேன். பட் எனக்கு என்ன, அவரு காசா கொடுக்க போறாரு, நமக்கு இப்போ வந்து ஒரு என்ன இன்ட்ரெஸ்ட், நல்லவர் வந்திருக்காரு, அவரு சப்போர்ட் பண்ணாம இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, கோவம் வருது ஆட்டோமேட்டிக்கலாவே. சோ அதுக்குதான் நம்ம வந்து பேசுறோம். அது ஒண்ணுதாங்க, அது ஒண்ணுதான், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. எனக்கு எவ்வளவு நெகட்டிவிட்டி வரும், எவ்வளவு பேர் பேசுவாங்க, எல்லாமே எனக்கு தெரியும். ஓகே, இருந்தாலும் ஏன் இதெல்லாம் இப்போ யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது சினிமா இன்ஃபுளுசர் இந்த மாதிரி பேசுறாங்களா? கிடையாது. நான் மட்டும் போய் பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் எவ்வளவு பேர் திட்டுவாங்கன்னு தெரியும். நான் சொல்றது வந்து திட்டு போறான், எனக்கு தேவை, நான் சொல்றேன். இந்த டைம் இல்லைன்னா எப்பயுமே கிடையாது. ரஜினி சொல்லுவார்ல, இப்ப மாத்தலாம், எப்பயும் மாத்த முடியாது. அந்த மாதிரிதான் 24 எலெக்ஷன்ல நீங்க ஒரு மாறுதலை கொண்டு வரல, திமுக அதிமுக ஒரு மாறுதல், இங்க அதே கட்சி தான் இருக்கும் அப்படின்றத கொண்டு வரல அப்படின்னா எப்பயும் நடக்காது. அதுக்கு நீ திட்டுவேன், எனக்கு வந்து 10,000 பேர் அன்ஃபாலோ பண்ணுவாங்கன்னா பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன இருக்கு? என்னைய வந்து திரும்ப வந்து பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு என்ன வேலை பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நான் சப்போர்ட் பண்ணாம இருந்தா எனக்கு தப்பு, அவ்வளவுதான். நீ காசு கொடுத்தா நான் பண்ணிடுவேன்னா, நீ காசு கொடு, திமுக காரங்க எனக்கு காசு கொடு, நான் பண்ணிடுவேன்னா? கிடையாது. சும்மா அதையும் பேசக்கூடாது, லாஜிக்கா பேசணும், ஃபேக்டா பேசணும். நீ அண்ணாமலை எதிர்க்கிறியா, ஃபேக்டா எடுத்து பேசு, என்கிட்ட வா பேசு. ஒரு ஃபேக்டான பாயிண்ட் இருக்கா? யாரா ஒருத்தர் இருக்கா? ஏங்க அவர் அஃபிடவிட் தப்பா போட்டார், இனி அண்ணாமலை தோத்துருவாருன்னு சொல்றல கோயம்புத்தூர்ல, நீ அண்ணாமலை தோத்துருவாருன்னு சொல்றல கோயம்புத்தூர்ல, அவர் அஃபிடவிட் ஏன் நோன்ற? நீ இல்ல ப்ரோ, சில பேர் டெபாசிட், அவர்தான் 3வது இடத்துக்கு போயிருவாரு, அவர் டெபாசிட்டே வாங்க மாட்டாருன்னு பேசிட்டு இருக்குல்ல. நீ ஏன் அஃபிடவிட் நோன்ற? நீ இன்னொரு காமெடி ப்ரோ, இந்த கோடீஸ்வரன் உனக்கு என்ன பிரச்சனை?
அவருக்கு நாம் தமிழர் வாங்குற ஓட்டே வாங்க மாட்டான் அவன். அதான் அதுக்கு மேல காமெடி போயிட்டு உட்காந்துருக்கான். அதுதான். அப்புறம் ஏன் அஃபிடவிட் நோட்டுற? நீ ஏன் பேட்டி கொடுக்குற? அஃபிடவிட் பாருங்க, அஃபிடவிட் பாருங்க, நீ ஏன் பேட்டி கொடுக்குற? இப்போ போட்டினா போட்டி வரணும்ல. போட்டினா வந்து நின்று பாருங்க. அப்பதான் அவர் நிக்க மாட்டாருன்னு முன்னாடி பேசிட்டு இருந்தானுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அண்ணாமலை நிக்க சொல்லுங்க, தைரியம் தான் நிக்க சொல்லுங்க, தைரியம் தான் நிக்க சொல்லுங்க. இன்னதுக்கு அப்புறம் இந்த உருட்டு. ஏன் கோயம்புத்தூர்ல நின்னாரு, ஏன் கரூர்ல நிக்க வேண்டியதானே, ஏன் திண்டுக்கல் நிக்க வேண்டியதானே, இந்த உருட்டு. இப்போ ஜெயசேகர் பண்ண சொல்லுங்க, அவர் இஎம் விஷயம் ஜெயிச்சிடறாருங்க, அதை பண்றாருங்க. இவனுக்கு எப்பயுமே என்னன்னா ஃபேக்சுவலா ஒரு பாயிண்ட்டை வச்சு அவர் எதிர்க்கிறதுக்கு வாதமே கிடையாது இவங்க கிட்ட. எந்த எந்த ஃபேக்ட்டுமே கிடையாது. சும்மா என்னத்தையோ ஒன்று பேசிக்கிட்டு அப்ப எல்லாத்துக்கும் ரிப்ளை கொடுக்க தான் செய்யும், வேற வழி இல்லை நம்ம. இல்ல கார்த்தி, எல்லா ஜேர்னலிஸ்டுமே முதல்ல கேட்டாங்க. நீங்க டிபேட்ல பாத்தீங்கன்னு தெரியல, நான் பாத்துருக்கேன். அண்ணாமலை நிக்க வேண்டியதானே, அவர் ஏன் நிக்க மாட்டாரு? அண்ணாமலை நிக்க வேண்டியதானே. நின்னதுக்கு அப்புறம் அவர் வந்து சேஃபான தொகுதியில் நிக்கிறாரு, அவர் ஏன் அங்க நிக்கிறாரு? அவர் வந்து வேற தொகுதியில் நிக்க வேண்டியதானே. அவங்க என்ன பேசுறதுனே தெரியல. இது வந்து எல்லா பத்திரிகையாலும் அப்படிதான் பேசுறாங்க. ஒருத்தம் கூட அதுல வந்து விதிவிலக்கே இல்ல. எல்லாருமே அப்படிதாங்க. எது சொன்னாலும் பாருங்க, அண்ணாமலை ஜெயிச்சோன்னா பாருங்க ஈவி மிஷின் பேசுவானுங்க. இல்ல கார்த்தி, எனக்கு என்னன்னா அவர் ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கார்த்தி. அதான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது என்னமோ தெரியல. அதனாலதான் எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்குது. ஏன்னா நம்மளோட நம்ம ஏஜ் இங்கேயே தான். வந்துங்க, இங்கே இல்லைங்க, இங்கேயே வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து பிஜேபி ஓட்டு வாங்க ஒரு 15% வாங்க, 18% வாங்க, ஆனா ஜெயிக்கலாம் மாட்டாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்பதான் வரானுங்க. இப்பதான் வந்து இல்லைங்க கோயம்புத்தூர்ல ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு, வேலூர் ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு, தருமபுரி ஜெயிச்சிருவாங்க போல இருக்கு, திருநெல்வேலி ஜெயிச்சிருவாங்க. இப்படிதான் இவங்களே மிதிச்சுட்டு வர்றாங்க. என்ன பண்ண முடியும்? அப்ப இவங்களையே விரட்ட வேண்டியதா இருக்கு. இவங்களையே வந்து சாட்டை அடிச்சு விரட்ட வேண்டியதா இருக்கு. என்ன பண்ண முடியும்? இவங்க திமுக மாதிரி பேசி பழகலைங்க. அதனால இவங்களையே கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்க்கும். இவங்க தான் இல்ல, அதெல்லாம் கிடையாது. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா வந்து பிஜேபி வந்து 98, 99 கூட நல்ல growth இருந்து ப்ரோ தமிழ்நாடுல என்ன பொறுத்தவரைக்கும் வாஜ்பாய் பீரியட்ல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் டவுன் ஆனாங்க. அந்த growth அவங்க எடுத்துட்டு அது போகல. எல்லாமே அலைன்ஸ் 92 வச்சு இங்க பாருங்க, அது எல்லாமே அலைன்ஸ் வச்சு. ஸோ ஓகேவா, அதெல்லாம் ஏடிஎம்கே அலைன்ஸ், அதுக்கு அடுத்த வருஷமே திமுக அலைன்ஸ். ஓகேவா, 99 வந்து 98 வந்து இப்போ எடப்பாடி சொல்றாரு இன்னைக்கு வந்து நாங்க தான் முதல்ல வந்து பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளேயே விட்டோம், தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு சீட்டு கொடுத்தது நாங்க தான் அவங்களை ஜெயிக்க வச்சுன்னு பேசுறாரு. ஏன் 96 எலெக்ஷன்ல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கு தெரியாதா? மறந்துட்டீங்களா நீங்களா? 96 எலெக்ஷன்ல ஜெயலலிதாவை தோத்துட்டாங்க. ஜெயலலிதாவை தோத்து மொத்தமா டவுன் ஆகி உட்கார்ந்து இருந்தாங்க. 98 எலெக்ஷன்ல வாஜ்பாய் தான் பிரைம் மினிஸ்டர் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அலைன்ஸ் வைக்கிறாங்க. எப்படி அலைன்ஸ் வைக்கிறாங்க? ஜெயலலிதா 7 கட்சி 8 கட்சியோட கூட்டணி வச்சு வைக்கிறாங்க, அதுல ஜெயிக்கிறாங்க. அன்னைக்கு உங்களுக்கு பிஜேபி தேவையில்லையா? ஏன் நீங்க தனியாக நிக்க வேண்டியதானே, தனியாக நீ ஜெயிக்க வேண்டியதானே நீங்க அந்த எலெக்ஷன்ல? ஓ, நீங்க தான் பிஜேபி வாழ்க்கை கொடுத்தீங்களா நீங்க தமிழ்நாட்டுல? நீ தனியாக நீ ஜெயிக்க வேண்டியதானே? அது கிடையாது. 96 நீங்க வந்து மரணண்டி வாங்கினதுக்கு அப்புறம் 98 அலைன்ஸ் வச்சிங்க. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி தான் வருவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அன்னைக்கு அலைன்ஸ் வச்சிங்க. அலைன்ஸ் வச்சு என்ன சொன்னீங்க? 98 ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமுக கவர்மெண்ட்டை வந்து கலைச்சிருங்க, கருணாநிதி கவர்மெண்ட்டை கலைச்சிருங்கன்னு சொன்னீங்க. அது வாஜ்பாய் பண்ணல. நீங்க என்ன பண்ண 16 நாள்ல ஆட்சி கலைச்சிங்க. ஓகே, 99 நீங்க ஜெயிக்க வேண்டியதானே? நீங்க தான் ஜெயலலிதா பெரிய பவரான அதிமுகன்றது ஒரு அசைக்க முடியாத கோட்டை தானே. 99 ஜெயிக்க வேண்டியது. 99 திமுக பிடிச்சிட்டாங்க, அதே பிஜேபியோட அலைன்ஸ் வச்சு. உங்களுக்கு பிஜேபி தேவையில்லையா? அப்போ 98 99 பிஜேபி தேவையில்லையா? நீங்க ஜெயிச்சதுக்கு காரணம் நீங்க பிஜேபி வாழ்க்கை கொடுத்தீங்களா, பிஜேபி உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துச்சா? சும்மா என்னத்தையா அடிச்சு விடுறது, என்ன ஏதோ வரலாறே தெரியாம ஏதோ ஒன்று அடிச்சு விட்டு இருக்கிறது. ஏன் 90 ஜெயிச்சு ஜெயலலிதா 99 ஏன் ஜெயிக்க முடியல? 98 பிஜேபி யார் கூட இருந்தாங்களோ அவங்க ஜெயிச்சாங்க. 99 யார் கூட பிஜேபி இருந்தாங்களோ அவங்க தான் ஜெயிச்சாங்க தமிழ்நாட்டுல. இதுதான் வரலாறு. எடுத்து பார்த்தா தெரியும் எல்லாருக்கும். சும்மா என்னத்தையாவது இவன் தான் வாழ்க்கை கொடுத்தேன், நாங்க தான் வந்து கூப்பிட்டு வந்தோம், நாங்க தான் கையை பிடிச்சு கூப்பிட்டு வந்தோம், காலை பிடிச்சு கூப்பிட்டு வந்தோம். யாருக்கு நீங்க கூப்பிட்டு வந்தா? 2 பேத்துக்கு தேவை இருந்துச்சு, 2 பேத்துக்கு தேவை இருந்துச்சு. அன்னைக்கு பிஜேபி இருந்தா மட்டும் தான் ஜெயிப்பீங்கன்ற கண்டிஷன் இருந்தது. 2014 மட்டும் தான் அவங்க தனியா போட்டிட்டது, பாக்கி எல்லாமே அலையன்ஸ் தான்.
ப்ரோ கார்த்திக் ப்ரோ, நீங்க பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதே வந்து அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான். அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி ஆமா நீங்க பிஜேபி பத்தி எப்போ ப்ரோ ஏங்க அண்ணாமலை இல்லைங்க, அண்ணாமலை வந்ததுக்கு இல்ல அப்புறம் ப்ரோ, தாங்க இப்போ சப்போர்ட் மோடி பண்றாங்க. வந்து 2014 இருந்து பவர் இருக்காரு ப்ரோ. ஆனா நீங்க ப்ரோ பிஜேபின்னு நேத்து நீங்க பேசும்போது சொன்னீங்க. சரி, நீங்க பேசுறது எல்லாமே சரிதான், எல்லாம் ஒத்துக்கலாம் ப்ரோ. ஆனா வந்து இப்போ உங்களுக்கு வந்து அண்ணாமலைனால பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றீங்களா, இல்ல மோடினால பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றீங்களா அப்படிங்கறதே ஒன்றும் புரியல. நீங்க அண்ணாமலைக்கு அப்புறம் மோடி, அதான் ப்ரோ, அண்ணாமலைக்கு அப்புறம் மோடி, அதுதான் சரி, ஓகே. ஆனா பிஜேபி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மெயின் அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ப்ரோ. இப்போ வந்து அண்ணாமலை அப்படிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து ஒரு பொசிஷன் இருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க பிஜேபின்னு இவ்வளோ வாட்டி சொல்றது பார்த்தா நீங்க 2014 இருந்து நீங்க எல்லாம் அந்த அளவுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்க மாட்டீங்க. நீங்க இப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதே இப்போ ஒரு ஏங்க நான் வருஷம் அண்ணாமலை வந்ததுக்கு 2019 அப்புறம் பண்ண ஓட்டு ஆரம்பிச்சீங்க. போடலையேங்க, 2019 ஓட்டு போடல அவங்களுக்கு. 2019 அதான் சொல்லிட்டுங்க, 3 வருஷமா தான் வந்து அண்ணாமலை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை பாக்குறோம். அது உண்மைதான். இந்த எலெக்ஷன் ஆனால் அண்ணாமலைக்கு இப்போ டூ ஆர் டை சுச்சுவேஷன் ப்ரோ. அவங்க ஜெயிச்சுட்டா சொல்றது எல்லாமே பண்ணது எல்லாமே கரெக்டு. கட்சியில எவனும் பேச முடியாது, சொல்றதான் ரூல்ஸ். எல்லாருக்கும் அதான். இன்கேஸ் அது நெகட்டிவா போயிடுச்சுன்னா எல்லாம் சேர்ந்து முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி தானே இருக்கு உள்ளார. அது உண்மைதான், எல்லாருக்கும் வாய்ப்பே கிடையாது ப்ரோ. இல்லைங்க, எடப்பாடிக்கு அதான், சீமானுக்கு அதான், அண்ணாமலைக்கு அதான், திமுகவுக்கு அதான், விசிகேக்கும் அதான், எல்லாருக்கும் அதான். இந்த எலெக்ஷன்ல என்ன ரிசல்ட் இங்க உள்ளார இவங்களுக்கு தானே ப்ரோ ஹெவியா இருக்கு, பிஜேபிக்கு உள்ளார. அதுதாங்க இந்த போட்டியை தள்ளி வச்சுட்டே இருக்க முடியாதுல்ல, இந்த போட்டி தள்ளி வச்சுட்டே இருக்க முடியாதுல்ல. ஏதோ ஒரு இடத்துல இந்த போட்டி போட்டுதானே ஆகணும். அது இப்ப போடுறாங்க. வெற்றி தான் ப்ரோ, கண்டிப்பா வெற்றி தான் பேசணும் நாளைக்கு. அவர் என்னதான் பேசணும், வெற்றி பெற்றா இப்படியே வச்சுட்டு உருட்ட முடியாதுல்ல. இப்படியே வச்சுட்டு உருட்ட முடியாதுல்ல. 2024 தான் அண்ணாமலை வந்து சிஎம் கேண்டிடேட்டா வருவாருன்னு உருட்ட முடியாதுல்ல. இந்த எலெக்ஷன் தோத்துட்டா யார் ஒத்துக்க போறாங்க சிஎம் கேண்டிடேட்டா? கிடையாது. அப்ப இந்த எலெக்ஷன் ஜெயிச்சு நீங்க மாற்றத்தை காட்டணும், நீங்க ரெண்டாவது கட்சின்னு காட்டினா மட்டும்தான் 2026 உங்களை வந்து ஏத்துக்குவாங்க. அதை பண்ணணும்ல. அப்ப அதுக்கான முடிவு தான் எடுத்திருக்காங்க, சரியான முடிவு தான். இல்ல ப்ரோ, ஒரு பார்ட்டி டெவலப் பண்ணணும்ட்டா இப்போ ஒரு லீடர் வந்து இவ்வளவு கொஞ்சம் ஒர்க் பண்றாங்க போறாங்கன்னா அங்க பார்ட்டில ஒரு சப்போர்ட்னு கொஞ்சம் பேசிக் சப்போர்ட்டாச்சும் வேணும் இல்ல ப்ரோ. இப்ப இருக்காங்க, அதை தாண்டி பண்ற மாதிரி தான் இருக்காங்க. அதெல்லாம் இருக்குங்க, பயங்கரமா இருக்குங்க. ஏன்னா எனக்கு மாரிதாஸ் தெரியல ஷாக். அந்த ஆளும் அவரு பிஜேபி பாத்துருக்கீங்கல்ல, அவரு ஐயோ மாரிதாஸ் ஒரு வருஷம் கொடுப்பீங்க ப்ரோ. நீங்க கூட ஒரு சில இடத்துல தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவீங்க. இந்த இடத்துல அவரெல்லாம் வந்து முட்டா கொடுப்பாரு. பிஜேபினா பிஜேபி அவ்வளவுதான். ஆனா அவரே வந்து பிஜேபி கிடையாது. இதுங்க பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. அவர் பிஜேபி கிடையாது, சரியா? மாரிதாஸ் வந்து அவர் வந்து யூடியூபர். அவர் பிஜேபி கிடையாது, பிஜேபி கட்சியிலையும் கிடையாது. அவர் வந்து அண்ணாமலை சப்போர்ட்டரா. அதுதாங்க இங்க பிரச்சனை என்னன்னா, சப்போர்ட்டரா பேசுறது எல்லாமே அந்த கட்சியோட ஸ்டாண்ட் ஆகாது. அவரே வந்து கொரோனா டைம்ல என்ன பேசியிருந்தாரு, யாரா ஆதரிச்சிட்டாங்களே? அந்த மாதிரி கிடையாது. இன்னைக்கு மாரிதாஸ் வீடியோ போட்டோம், அடுத்து 19 நாள் இருக்கு, 19 நாளைக்கு வீடியோ போட்டோம், அண்ணாமலை தோக்கடிக்கிட்டோம். அது பண்ண முடியுமா? அவரால் பண்ணவே முடியாதுங்க. அவரால் என்னங்க பண்ண முடியும்? யூடியூப்ல வீடியோ போட்டு கத்திட்டே இருக்க முடியும், அவ்வளவுதான். அது போய் பெருசாலும் ரீச் ஆகாதுங்க. மாரிதாஸுக்கு இருக்க ஆடியன்ஸே வந்து இங்க இருக்க ரைட் விங் ஆளுங்க, பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் தான். அதை தாண்டி அவங்க என்ன சொன்னாலுமே டிஎம்கே ஏடிஎம்கே வரக்கூடாது, இந்த மாதிரி பிஜேபி வரணும் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காரு. அவர் வந்து இப்ப ஆப்போனன்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறாருல்ல. ஆப்போசிட் ஸ்டாண்ட் யாருக்கு மேல? அண்ணாமலை மேல மட்டும் தான் எடுப்பாரு, வேற யாரும் மேல எடுக்க மாட்டாரு. அதுதாங்க அண்ணாமலை சப்போர்ட் பண்றதுக்கு ரீசனே இருந்தாங்க, வேற ஒண்ணும் கிடையாதுங்க. கூட இருக்கவனே இப்போ நம்ம ஒருத்தன் நினைப்போம்ல, இவனா வந்து எஸ்வி சேகர்லாம் வந்து நல்லவனே இல்லைன்னு நினைப்போம்ல. எஸ்வி சேகர் அண்ணாமலை திட்டுவான், அப்ப நல்லவன் தான் அண்ணாமலை அப்படின்ட்டு தோணும்ல. அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. காயத்ரி ரகுமான் நினைப்போம்ல, இந்த அம்மா ஏன் கட்சியில் வச்சிருக்கீங்க, இந்த அம்மா வந்து அண்ணாமலை திட்டம்ல அப்படின்னு. ரைட், ஓகே, நம்ம சரியான ஆள்தான் ஆதரிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கோம்ல. மாரிதாஸ் வந்து அண்ணாமலை எதிர்த்து பேசினா, இல்ல சரியான ஆளைதான் நம்ம ஆதரிக்கிறோம் அண்ணாமலைய அப்படின்றது தான் ஸ்டாண்டு. நீ வந்து எச்சு துப்பி கொரோனா பரப்புனாங்கன்னு பேசினால இல்ல. ஆமாங்க, அவங்க ரொம்ப சீப்பான ஒரு பிள்ளைங்க. எச்சு துப்பி கொரோனா பரப்புனாங்கன்னு பேசிட்டாங்க. அவன் வந்திக்கு பிறந்தவன், அவன் பேசினான் அப்படின்னா அவன் தேவையே கிடையாது. அவனால எந்த கட்சி வளர்ந்துருச்சு? அவன் 7 வருஷமா பேசிட்டு இருக்க, என்ன வளர்ந்துருச்சு? அண்ணாமலை வந்தானு வளர்ந்துச்சா, அவன் பேசினவன வளர்ந்துச்சா?
காரணம் உண்மையில இருந்து பேசிட்டு இருக்கான். அண்ணாமலை வராதுக்கு முன்னாடியே பேசிட்டு இருக்காங்க. இல்ல ப்ரோ, அதான் அவங்க மாரிதாஸ் பண்ற ப்ரொபகேண்டா மாதிரி பிஜேபி இங்க வச்சாங்கன்னா மொத்தமா முடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க பேசுறதுலாம் அந்த மாதிரி தானே இருக்கும். அதுக்கு சப்போர்ட் யாரு பாத்தீங்களா? அதுக்கு சப்போர்ட் யாரு பாத்தீங்களா? இல்ல அதுதாங்க, அதுக்கு சப்போர்ட் யாரு பாத்தீங்களா? அர்ஜுன் சம்பத். அந்த அதுதான் சொல்றேங்க, இவனுங்க எல்லாம் எப்ப விரட்டி விடணும்னா வெயிட்டிங்ல இருக்கோம் நாங்க. அதுதான் இவனுங்க எல்லாம் எப்ப விரட்டி விடுறது. ஏன் இவங்கெல்லாம் அவர்ஷன் குரூப்புங்க, வச்சுக்கவும் முடியல. இவன் வெளியே அமிச்சாலும் ஏதாவது தப்பா நினைச்சிருவாங்க. இவனுங்களா அகேன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னா ஈஸியா விரட்டி விட்டுறலாம், அவ்வளவுதான். அதான் அர்ஜுன் சம்பத் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டா இன்னும் நல்லாவே இருக்கும். ஆனா அதெல்லாம் ரிசல்ட் பேஸ் இப்போ பண்ண முடியாது. அதனாலதான் எலெக்ஷன்றதுனால பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்சாலும் பண்ணுவாங்க. கார்த்தி ப்ரோ, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து ஒரு அரசியல்ல வந்து சாதிக்கணும்னா அவ்வளவு சாமானே கிடையாது. இவர் ஜெயிச்சுட்டாருன்னு வச்சுங்களேன், இது வந்து கேம் சேஞ்சரா தான் இருக்கும். நீங்க தமிழ்நாட்டுல பாருங்களேன். அதுக்கப்புறம் இவரோட எக்ஸாம்பிள் தான் நிறைய இருக்கும். மேபி சொல்றேன். இந்த எலெக்ஷனே வந்து ஒரு கேஸ் ஸ்டடிங்க. இந்த எலெக்ஷன் இப்படி ஒரு எலெக்ஷன் நடந்திருக்காது இந்தியாவில். யார் பிரைம் மினிஸ்டர்னு தெரிஞ்சு நடக்கிற முதல் எலெக்ஷன் இதுதான் இந்தியாவில் இந்த 75 வருஷத்துல. ஓகேவா? தமிழ்நாட்டில் இவங்க பேசிட்டு இருக்க 50 வருஷமா பேசிட்டு இருக்க திராவிடம், அதிமுகனா திமுக தான், திமுகனா அதிமுக தான், இப்படி பேசிட்டு இருக்காங்கல்ல. இதை பிரேக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்க ஒரே எலெக்ஷன் இதுதான். இது ரெண்டுமே நடக்கிறது இந்த எலெக்ஷன்ல மட்டும்தான். இதை தாண்டி எலெக்ஷனே கிடையாது. இதே வந்து முன்னாடி காங்கிரஸ் சான்ஸ் வந்திருக்கு, இதெல்லாம் வந்திருக்கு. எல்லாம் கூட்டணி கட்சி, எல்லாம் கூட்டணியில இருந்திருக்காங்க. அவங்கவுங்க கூட்டணியில் நின்று ஜெயிப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க. தனியா நின்று மூணாவதா ஒரு கட்சி வந்து இதுல 2 கட்சியில ஏதாவது ஒரு கட்சியை வந்து உடைக்க முடியும், அதை தாண்டி ஜெயிக்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ண முடியுன்றதுக்கு வாய்ப்பு இருக்க ஒரே எலெக்ஷன் இதுதான். 26ல இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. இந்த எலெக்ஷன்ல முடியல அப்படின்னா 26ல முடியவே முடியாது. கார்த்தி ப்ரோ, இன்னொரு பெரிய ப்ராப்ளம் காங்கிரஸுக்கு என்னன்னா, அவங்க வந்து எலெக்ஷனுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி தான் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு எலெக்ஷன் வந்துருச்சா ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு. ஆனா பிஜேபியில் அப்படி கிடையாது. நீங்க நார்த் இந்தியாலாம் போனீங்கன்னா நெக்ஸ்ட் இப்ப ஜெயிச்சா கூட அடுத்த 15 வருஷத்துக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஒர்க் அவங்க. ஓகேங்களா? இவங்க சொல்ற மாதிரி கிரவுண்ட்ல வந்து அவ்வளவு ஒர்க் பண்றாங்க. அவங்க சாதாரணமாலாம் ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் எவ்வளவு இருக்குன்னு யாருக்குமே தெரிய மாட்டேது. இவங்க நினைக்கிறாங்க ஈஸியா ஜெயிக்கிறாங்கன்னு. ஆனா அவங்களோட பிளானே வேற. அவங்க இந்த எலெக்ஷன் ஜெயிச்சா கூட அடுத்த 5 வருஷத்துக்கு ஒர்க் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்றாங்க, இப்பயே ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா காங்கிரஸ்ல அப்படி கிடையாது. அது தெரியாதுங்க உங்களுக்கு. கச்சத்தீவு இன்னைக்கு பேசிட்டாரு, ஆர்டிஐல வந்து அண்ணாமலை போட்டாரு, அது எடுத்து பார்த்தாங்க. கச்சத்தீவு வந்து தாராவாத்தது நீங்க தான். எங்களுக்கு தான் தெரியுமே, நீங்க ஏன் சொல்றீங்க? இது பல வருஷமா பேசுறதுதான், 10 வருஷம் நீங்க என்ன கிழிச்சிங்க அப்படின்னு. ஆனா அந்த மோடி எடுத்து போடுறாரு அப்படின்னா அது ஒரு பிளான் வச்சிருக்காங்க அவங்க. நீங்க ஸ்ரீலங்கா வந்து அவ்வளவு கிரைசிஸ்ல இருக்கு, அவங்க லீஸுக்கு விடுறது கண்டிஷன் 1 வருஷமா இந்த அட்டாக் போயிட்டு இருக்கு கச்சத்தீவு லீஸுக்கு விடுறதுக்கு. அது எப்படி ப்ரோ, எலெக்ஷன் முன்னாடி பண்ணிடுவாங்களா இல்ல அப்புறம் தானா? எலெக்ஷன் முன்னாடி பண்ண மாட்டாங்க, அவங்க மேனிஃபெஸ்டோல கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அவங்க சொன்ன 370 எடுக்கிறேன்னு சொன்னாங்கல்ல காஷ்மீர்ல, அந்த மாதிரி கச்சத்தீவு எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க, எடுத்துட்டு செய்வாங்க. அதான் அவங்க மட்டும்தாங்க செய்வாங்க, அவங்களால மட்டும் தான் செய்ய முடியும். லீஸ்க்கு எடுப்பாங்க, அக்ரிமெண்ட் போடுவாங்க, அக்ரிமெண்ட்ல போடுவாங்க, லீஸ்க்கு எடுப்பாங்க. இவங்க சும்மா வந்து மோடி ட்வீட் போட மாட்டாருங்க. ஆர்டிஐல வந்து அண்ணாமலை ஒரு விஷயத்த போட்டு வாங்கிட்டாருன்னா மோடி ட்வீட் பண்ணுவாரா? இவங்க வந்து கட்சித்தீவு உங்களுக்கு தெரியாதா, எத்தனை வருஷமா இருக்க பிரச்சனை, இதை பேசுறீங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க போடுறாங்கனாலே ஒரு காரணம் எல்லாமே இருக்கும். கச்சத்தீவை வந்து எடுக்கிறாங்கன்றது 1 வருஷமா அந்த டாபிக் ஓடிட்டு தான் இருக்கு. அங்க இருக்க ஸ்ரீலங்கால இருக்க பிஷப் மேன்லாம் கதறிட்டு இருக்கானுங்க, கச்சத்தீவு லீஸு குட்டுறாதீங்க அப்படின்னு. அதெல்லாம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்தியா லீஸுக்கு எடுக்க தான் போகுது, இல்ல இந்தியா அக்ரிமெண்ட் போட தான் போகுது. இந்த பிரச்சனை 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள முடியதான் போகுது. அதிகபட்சம் 6 மாசம், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முடியதான் போகுது. அதை பண்ண போறது பிஜேபி தான். கார்த்தி ப்ரோ, இது நீங்க சொல்றீங்களா, இது நான் அக்ரி பண்றேன். இது அதிக சான்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ எக்கனாமிக் டவுன் ஸ்ரீலங்காவுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணிருக்கோம், நிறைய மணியை கொடுத்த. ஸோ நம்ம சொன்னா அவங்களால வந்து கேட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி கண்டிஷன் தான் ஸ்ரீலங்கா இருக்காங்க இப்போ. அதனால ஈஸியா அதை பண்ண முடியும். அந்த 1 வருஷமும் போயிட்டு இருக்குங்க, 1 வருஷமும் போயிட்டு இருக்கு. அவங்க மேனிஃபெஸ்டோ கொடுக்க போறாங்க, அது செய்ய போறாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் இங்க இருக்கவங்க கதற போறானுங்க. கார்த்திக் ப்ரோ, அதான் ப்ரோ, ஹரிஷ்லாம் வந்து இது மாதிரி இவருக்கு ஆப்போசிட்டா போட்டு இருக்காரு.
அது தெரியல ப்ரோ, அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இல்ல ஆக்சுவலா இப்ப அவங்க இல்ல ஒரே நிமிஷம் ஆக்சுவலா அவங்க வந்து நாளைக்கு விஜய் வராங்க, அண்ணாமலை வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ற வேலை அவங்களுக்கே இது ரிவர்ஸ் ஆயிருதுன்னு யோசிக்கவே இல்லையா அவங்க? இப்போ அண்ணாமலை ஒரு 70% வளர்ந்துருக்காருன்னா நாளைக்கு 100% வளர்றதுக்கு இவங்களே ஊக்குவிக்கிறாங்க. இது அவங்களுக்கு தானே பேக் ஃபேர் ஆகும். இது அவங்களுக்கு யோசிக்கவே மாட்டாங்களா? கார்த்திக் ப்ரோ, அது அவங்களுக்கு புரியல, அது லேட் ஆகும் புரியறதுக்கு. கார்த்திக் ப்ரோ அவரை பத்தி போட ஆரம்பிக்கல இல்ல அதான் அவரை பத்தி போட எல்லாத்துக்குமே என்ன ஆயிருந்தா அண்ணாமலை யாருன்னு சொல்லிதான் கேட்பாங்க. அது வந்து அவரு அவங்க வந்து அண்ணாமலையா வாலண்டரியா நல்லா ஹைட் பண்ணி விடுறாங்க. நான் சொல்றது டிவிக்கு சைட்ல சொல்லணும் அப்படின்னா டிவிக்கு சைட்ல இருந்து டிவிக்கு சைட்லாம் கிடையாது, ஒரு 4-5 பேர் அவ்வளவுதான். டிவிக்கு சைட்ல ஆன்லைன்ல இருக்கிறவங்க தானே ப்ரோ. இந்த எக்ஸ்பெரினா டெய்லியும் போட்டுன்னு இருக்காங்க ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, இப்போ அரசியல் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்று சொல்லுவாங்க, இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, சின்ன விஷயத்துக்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க அந்த டைம்ஸ் நோல சொன்னதுக்கு. இதுக்கு அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தான் ரியல் கேமே இருக்கு. அப்போ இவங்க எல்லாரும் பேசுவாங்க, அப்போ என்ன பண்ணுவாங்க இவங்க? இல்ல அத அவங்க சொல்லிட்டோங்க, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பார்ப்போம். கார்த்திக் ப்ரோ, இன்னொன்னு இப்போ அந்த பிஜேபி பிஎம்கே அலைன்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா, பிஎம்கே கூட, அது உங்க தாட் என்னது? அது ஓகே டிசிஷனா இல்ல விட்டுருக்கலாமா? அவங்க 2014லயும் பிஜேபி அலைன்ஸ் தான், 2019லயும் பிஜேபி அலைன்ஸ் தான், இந்த எலெக்ஷன்லயும் பிஜேபி அலைன்ஸ் தான். இதை மாத்தி எழுதி வச்சுட்டாங்களா? லாஸ்ட் 2 எலெக்ஷன் இல்ல ப்ரோ, அவங்க இல்ல இப்போ பிஜேபிக்கு தான் அவங்க க்ரோ ஆகுதுன்னு காட்ட வேண்டிய ஒரு எசென்ஷியல் இருக்கு இல்லையா? அது 15 இருக்கட்டும் 20 இருக்கட்டும் 2 டிஜிட்டா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் நோட்டா கீழே இருக்கிற கட்சின்னு இப்போதைக்கு நேமு. ஸோ அவங்க எவ்வளோ க்ரோ ஆனாலும் க்ரோ ஆகணும் தான் காட்ட போறாங்க. இவங்க வந்து 2019லயே ஒரு சீட்டு கூட இல்லை. இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க பிஎம்கேங்கிற பார்ட்டி எதுலயாச்சும் இந்த நியூஸ்ல எதுலயுமே வரல. இந்த அதுதான் உங்களுக்கு தெரியல அந்த பார்ட்டிக்கு வந்து எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு, அதெல்லாம் வந்து தெரிஞ்சுதான் வந்து ஏடிஎம்கே அவ்வளோ அலைன்ஸ்க்கு ட்ரை பண்ணாங்க. அது 5% நீங்க 5% சொல்றீங்க. அது ஒரு அது கிடையாதுங்க, அது கிடையாதுங்க. ஏங்க அந்த 5% இங்க இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா கிடையாதுங்க, அது தெரிஞ்சுக்கோங்க. 10 தமிழ்நாடு ஃபுல்லா சொல்றீங்க. அதுதாங்க. இப்போ சீமானுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வந்து 6% 7% ஓட்டு இருக்குன்னு சொல்லுவீங்கல்ல, அது மேட்ரே கிடையாது. ஆனா நான் 6 மாவட்டத்துல வச்சிருக்கேன் 5%ன்றது பெரிய ஃபேக்டருங்க. நான் டிசைட் பண்ணிடுவாங்க எலெக்ஷன்ல வந்து யார் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு முடிவு பண்ணுவாங்க. தருமபுரியில அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. அவங்களை எடுத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்ண முடியாது. நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு அலைன்ஸ் வைக்கிறீங்கல்ல, அந்த 10 தொகுதியிலுமே பிஜேபி அது 2014 வச்சிருக்காங்க. 2014 அலைன்ஸ்ல யார் அதிக சீட் எடுத்து பாருங்க நீங்க. பிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் தான், என்டிஏ அலைன்ஸ் தான். இப்போ பிஜேபி வந்து தனியா ப்ரூவ் பண்ணல அந்த மாதிரி. அதுதாங்க, தனியா ப்ரூவ் பண்ணனும்னா எந்த ஸ்டேட்ல வந்து தனியா ப்ரூவ் பண்றாங்க? எல்லா ஸ்டேட்லயும் அலைன்ஸ் வச்சிருக்காங்க, யூபில வச்சிருக்காங்க. அலைன்ஸ் வச்சிருக்காங்க. இல்ல அந்த நான் என்ன சொல்றேன்னா 5% நீங்க சொல்றீங்க இல்லையா, இவங்க அந்த 10 சீட்லயும் பிஜேபியை போட்டா கூட அட்லீஸ்ட் 2-3 வந்தா கூட இவங்களுக்கு கெயின் தானே. கிடையாது, அது வராது, சொல்ல மாட்டாங்கல்ல. அது வராது. ஏங்க அவர் விட்டா ஏடிஎம்கே போயிடுவாரு. அவருக்கு இருக்க ஆப்ஷன் 2 தான். திமுக போக முடியாது. ஏடிஎம்கே போயிட்டாருன்னா ஏடிஎம்கே 4 சீட் ஜெயிச்சிரும். எங்களாலதான் நீங்க ஓட்டு வாங்குனீங்கன்னு நாளைக்கு அதையும் சொல்லுவாங்க. இது தேவையில்லாதது தானே. சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல ஃபியூச்சர். அதுதாங்க சொல்றேன். அப்படியே வந்து நீங்க முடிவு எடுக்கிறீங்கன்னா சீமான் மாதிரி முடிவு எடுத்துக்கலாம். நான் சீமான் மாதிரி வந்து எலெக்ஷன் நிற்பேன், நான் தமிழ்நாடு ஃபுல்லா 5% வாங்கிட்டேன், நான் 15 எனக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கலாம். அது கிடையாது. ப்ரூவ் பண்ணணுங்க, ஜெயிக்கணும். வேலூர்ல ஜெயிக்கணும்னா பிஎம்கே அலைன்ஸ் வேணும், தர்மபுரியில ஜெயிக்கணும்னா பிஎம்கே அலைன்ஸ் வேணும், கோயம்புத்தூர்ல ஜெயிக்கணும்னா பிஎம்கே அலைன்ஸ் வேணும். நீட்டை எதிர்ப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க ப்ரோ. அலைன்ஸ் இருந்துட்டு அவங்க எந்த அலைன்ஸ் எந்த கொள்கை ரீதியா அவங்க சேர்ந்திருக்காங்கன்னு தெரியல, அதுக்காக சொல்றேன். அவங்க பல வருஷமா டாஸ்மாக் 3ன்னு சொல்லிட்டு தான் எல்லா கட்சியோடயும் சேர்றாங்க. அதை பார்த்தா ஓட்டு போடுறாங்க யாராவது?
கண்டென்ட் ஆகுன்னு சொல்றேன் ப்ரோ. அதுக்கு சோசியல் மீடியால நீங்க பேசுறதெல்லாம் எதுவுமே கண்டென்ட் ஆகாது. ஓகேவா? ஒரு கட்சிக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். இப்ப அங்க வச்சது ஓகே. 2014 தருமபுரின்னு மட்டும் பார்க்காதீங்க. அவங்க அதை தாண்டி வந்து அவங்க நார்த் தமிழ்நாடு ஃபுல்லா, வட தமிழ்நாடு ஃபுல்லா அவங்களுக்கான ஓட் பேங்க் இருக்குங்க. சிதம்பரத்துல இருக்குங்க. சிதம்பரத்துல எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 2 லட்சம் ஓட்டு இருக்கும் அவங்களுக்கு மட்டும். கடலூர்ல இருக்கும், வேலூர்ல இருக்கும், அரக்கோணத்துல இருக்கும், தருமபுரியில இருக்கும், சேலத்துல இருக்கு அவங்களுக்கு ஓட்டு, கோயம்புத்தூர்ல அவங்களுக்கு ஓட்டு இருக்கும். எல்லா தொகுதியிலும் 50,000 ஓட்டு, 30,000 ஓட்டு, 60,000 ஓட்டு. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்க இடத்துல 1 லட்சம் ஓட்டுலாம் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டுலாமா? இதெல்லாம் விட்டுட்டு தனியாக நிக்கலாமா? அது பண்ணவே முடியாதுங்க. அப்படி இல்ல கார்த்தி ப்ரோ, இந்த 5% சொல்றால அது தப்பு. அது வந்து ஓவராலாவே சில தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா 30% ஓட்டுலாம் உங்களுக்கு இருக்கு. கடலூர், சொல்றேன். அவங்க பரவலா சீமான் மாதிரி பரவலா தமிழ்நாடு ஃபுல்லா உங்களுக்கு 5% ஓட்டுலாம் கிடையாது. சரியா? 5% ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா கேட்டீங்கன்னா எல்லா தொகுதியிலும் 5% ஓட்டு கிடையாது. ஒரு தொகுதியில 20% ஓட்டு இருக்கும், ஒரு தொகுதியில 15% இருக்கும், ஒரு தொகுதியில 10 இருக்கும், ஒரு தொகுதியில 1% ஓட்டு தான் அவங்களுக்கு இருக்கும். ஆனா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது 10 தொகுதி. அந்த 10 தொகுதிக்கு தேவை இருக்கு நமக்கு. அது கரெக்ட் தான் ப்ரோ. அது தேவை இருக்கு. இன்னொன்னு எப்பயுமே ஸ்ட்ராங்கான கூட்டு. இப்போ ஐஎன்டி அலைன்ஸே வந்து இவ்வளவு பேசுறீங்களே, ஏன் பேசுறீங்க? காங்கிரஸ் வந்து பேசாம ஐஎன்டி அலைன்ஸ் அப்ப கூட்டணி சேர்ந்தா இவங்கெல்லாம் வந்து 10 பேர் ஒண்ணு சேர்ந்துருக்காங்க, ஜெயிச்சுவாங்க போல இருக்கே அப்படின்னு ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ண முடியுதுல்ல? எப்படி பண்ண முடியும்? இதே வந்து பிஜேபி விட்டுட்டு இந்த அலைன்ஸ் எல்லாம் வைக்காம ஏடிஎம்கே கூட பாமக, தேமுதிக, ஏடிஎம்கே, ஏசி சண்முகம், இவர் பாரிவேந்தர் இவங்கெல்லாம் சேர்ந்து நின்றுருந்தாங்க. என்ன சொல்லுவீங்க நீங்க? ஏங்க பிஜேபி என்னங்க 10% ஓட்டு வாங்குங்க, 3வது கட்சி தாங்க அப்படின்னு பேசுவீங்களே. இன்னைக்கே 2வது கட்சின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லா அலைன்ஸும் கூட வச்சிருக்கிறதுனாலதான் 2வது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. பேசுறது என்ன? அப்போ அந்த பெர்ஸ்பெக்டிவ் பில்ட் பண்ணணும்ல ஒரு கட்சி. அது பண்ணிதான் ஆகணும். ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் யாருங்க? இருக்கிற கட்சியிலேயே ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் பார்ட்டி யாருங்க? ஒன்னு விசிகா, அடுத்தது பாமக. அவ்வளவுதான், 2 தான். பாமகவும் விசிகா தவிர கம்யூனிஸ்டுக்கு எங்க ஓட்டு இருக்கு? காங்கிரஸுக்கு இருக்கு, விசிகா இருக்கு, பாமக இருக்கு. 3 கட்சி தான் இருக்கு. அந்த 2 கட்சி அந்த பக்கம் இருக்கு, திமுக பக்கம். வெளியில இருக்க கட்சியில எந்த கட்சிக்கு ஓட்டு இருக்கு? ஒரே கட்சி பாமக தான். அப்ப அந்த பாமக இவங்க கூட இருக்காங்கன்னா சுத்தமா முடிஞ்சிருக்குங்க. ஜெயிக்கவே முடியாதுங்க. கோயம்புத்தூர்ல ஜெயிக்க முடியாது, வேலூர்ல ஜெயிக்க முடியாது, தருமபுரியில ஜெயிக்க முடியாது, எங்கேயுமே ஜெயிக்க முடியாது. இல்ல கோயம்புத்தூர்லாம் அவங்க இல்ல கோயம்புத்தூர்ல வந்து எல்லா தொகுதியிலயும் அவங்களுக்கு 20,000 30,000 ஓட்டு இருக்குங்க. பட் இன்னொன்னு என்னன்னா பார்வையே இல்லைங்க. ஒரு நிமிஷம். ஓட்டு போறோம் பார்வையே எப்படி இருக்குன்னா, இப்ப ஏன் மோடி வந்து திரும்ப ஜெயிச்சிட்டு நீங்க சொல்றீங்க? அவருக்கு எதிராக ஆப்போனண்டே இல்லை அப்படின்றத தோணுது இல்ல? அந்த அந்த தோல்வியோட தோல்வி மனப்பான்மை தான் மோடி கொடுத்துட்டே இருக்காருன்னு சொல்லுவாரு. மணி அடிக்கடி சொல்லுவாரு, ஏங்க மோடி வந்து மற்றவங்க தோக்கடிக்கலைங்க, தோக்கடிக்கிறத தாண்டி அவர் தோல்வி மனப்பான்மை கொடுத்துட்டே இருக்காங்க காங்கிரஸுக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நீ தோத்துருவாடா அப்படின்ற முடிவு பண்ணி வச்சிட்டாலே அவன் தோத்துருவான். அவன் வேலை பார்க்க மாட்டான், கட்சியில இருக்க வேலை பார்க்க மாட்டான், அவன் ஓட்டு கேட்க மாட்டான், எதுவும் பண்ணுவான். இந்த எலெக்ஷன்ல இன்னையா ஜெயிக்க போறோம், நம்ம ஒரு சிட்டி ஜெயிக்க போறது இல்லை, வாங்குறது ஏதோ ஓட்டு பர்சன்டேஜ் தான் வாங்க போறோம் அப்படின்னு இருக்குல்ல. அவன் ஜெயிச்சிருவான்ற உத்தேகத்தை கொடுக்கணும்ல, அதுக்காக வேலை பார்க்கணும்ல, அதுக்குதான் அலைன்ஸ். இன்னைக்கு வந்து ஏன் பாஜக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க, எங்க கிட்ட ஸ்ட்ராங்கான அலைன்ஸ் இருக்கு, நாங்க வரோம் அப்படின்னு. அது வந்து பாமக போயிருந்தா என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. பாமகவும் தேமுதிக அந்த பக்கம் போயிருந்தா இன்னைக்கு ஏடிஎம்கே தான் செகண்ட், அவ்வளவுதான். பாமக பிஜேபிக்கு ரோலே கிடையாது. பாமக கூட நீங்க சொல்ற மாதிரி ஒத்துக்கலாம். தேமுதிகலாம் அது கிடையவே கிடையாதுங்க. தேமுதிக ஒன்னும் ரோலே கிடையாது. அதனால தேமுதிக ஈஸியா கழட்டி விட்டாங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். பாமக வந்து 10 கொடுத்தது அதிகமா கேட்டா கண்டிப்பா 10 கொடுத்தது அதிகம் தான். 1-2 கம்மியா கொடுத்துருக்கலாம், அது ஓகே. பட் வேற வழி இல்ல. மேல எனக்கு இருக்கிற விமர்சனம் அந்த பார்ட்டி மேல என்னன்னா, அவங்க எலெக்ஷன் வந்தாதான் இங்க இந்த பக்கம் வராங்களே, அவங்க ஒர்க்குன்னு ஒண்ணு பண்ணணும்ல ப்ரோ. இப்போ ஒரு 2 இயர் முன்னாடி கொஞ்சம் ஒர்க் பண்ணி வச்சா அவங்களுக்குமே அது பெனிஃபிட்டா இருக்கும்ல. அவங்க அதை பண்றது இல்ல. எலெக்ஷன் வந்தா மட்டும் அது வந்து ஜாதி கட்சி, சரியா?
அது ஜாதி கட்சி. அந்த ஜாதிக்கான ஓட் பேங்க் முன்னேற்றம் தனியா ஒரு வாட்டி நின்னார்ல ப்ரோ. அது நின்னாருங்க, அதெல்லாம் நின்னாருங்க. ஜாதி கட்சி அந்த ஜாதிக்கான ஓட் பேங்க் இருக்கு, பெருசா இருக்கு. ஸோ அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா 2-3 தொகுதி வந்து விட்டு கொடுத்தாகணும், வேற வழி இல்லை. ஆனா நிறைய இடத்துல அது பெனிஃபிட் இருக்கு. சிதம்பரத்துல இருக்கு, தருமபுரியில இருக்கு, வேலூர்ல இருக்கு, கடலூர்ல இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம் பெனிஃபிட் இருக்கு. அப்படின்னும் போது அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீ அதை விட்டுட்டு சும்மா அவங்க ஏன் சேர்த்துறீங்க, நான் தனியா வந்து ரெட்டை இது தாமரையில நிக்க போறேன் 40 தொகுதியில நின்னுங்க, யார் வேணாம்னா. எல்லா இடத்துலயும் ஓட்டு வரும், எங்கேயுமே சீட்டு வராது. பர்சன்டேஜ் வரும், சீட்டு வராது, சீட்டு கன்வெர்ட் ஆகாது. சீட்டு கன்வெர்ட் ஆகலன்னா அது வேஸ்ட். அது எலெக்ஷன் என்ன பிரச்சனை இருக்கு? கார்த்திக் ப்ரோ அவருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. 2014 எடுத்த 18% எடுத்தாங்கல்ல பிஜேபி அலையன்ஸ், அதுல 5.5% பிஜேபினா 4.5% வந்து பிஎம்கேல இருந்து வந்திருக்கு. அந்த அளவுக்கு வித்தியாசம். அவங்க எத்தனை தொகுதியில் நின்னாங்க எடுத்து பாருங்க. அப்போ கிட்டத்தட்ட 14 தொகுதிக்கு மேல நின்னாங்க பிஎம்கே. பிஜேபி 7-8 தொகுதிகள் நின்னாங்க. பட் அதை தாண்டி வந்து அடிஷனல் ஃபோர்ஸ் அசம்ஷனா சொல்லுங்க. இப்போ வந்து பிஜேபி பர்சன்டேஜ் அதிகமா இருக்குமா, பிஎம்கே அதிகமா இருக்குமா? அதிக தொகுதியில் நிக்கிறது பிஜேபி தாங்க. இது என்னங்க அது 24 தொகுதியில் நிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் பிஎம்கேவோட அதிகமா தான் அவங்க வாங்க போறாங்க. கொஞ்சம் டவுட் டிஃபரன்ஸ் வந்து பெருசாவே இருக்கும். நீங்க பிஎம்கே வந்து ரொம்ப பெரிய பார்ட்டிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு தேவாங்க. ஏங்க அந்த 4-5 மாவட்டத்துல அவங்களுக்கான ஓட் பேங்க் பெருசா இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கணுங்க. ஒரு கட்சி வந்து காங்கிரஸுக்கு ஏங்க 10 தொகுதி கொடுக்குறீங்க? திமுகல காங்கிரஸுக்கு வந்து அவ்வளவு பெரிய டிஎம்கே கூட்டணின்னு வச்சு சொல்லிட்டு அவங்க ஜெயிச்சிருவாங்க ப்ரோ. அதெல்லாம் கிடையாது. ஏன் கொடுக்குறாங்க சொல்லுங்க? காங்கிரஸ் கொடுத்தாதான் நீங்க வந்து ஐஎன்டி அலையன்ஸ்ல நிக்கிறீங்க, ராகுல் பிரைம் மினிஸ்டர் நிக்கிறீங்கன்றது இம்ப்ரெஷன் வரும். ஏன் கம்யூனிஸ்ட் கொடுங்க? கம்யூனிஸ்ட் எங்க ஓட்டு இருக்கா? இந்தியா ஃபுல்லாவே கம்யூனிஸ்ட் எவ்வளவு பேர் தெரியுமா? 5 MP தான் இந்தியா ஃபுல்லாவே. ஏன் அவங்களுக்கு 4 சீட்டு கொடுத்து கார்த்திக் யார் பேசுறது? கூட்டணி தர்மம் இல்ல, அப்படிதானே? அதுதாங்க. நீங்க கூட இவங்களா இருக்காங்கன்னு காட்டணும்ல, காட்டினா தான் ஓட்டு விடுவோம். கம்யூனிஸ்ட் எங்க கூட கம்யூனிஸ்ட் தாண்டி போயிட்டானா, ஓ இப்ப கம்யூனிஸ்ட் எல்லாம் போயிட்டாங்களா? விசிகா போயிடுச்சுன்னா உங்களுக்கு 2 தொகுதி நிக்குது. விசிகா போயிடுச்சுன்னா என்ன ஆயிருப்போகுது? 2 தொகுதியிலையும் திமுக காரன் நிறுத்து அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஒரு தொகுதியிலும் 10,000-20,000 ஓட்டு போயிடும் உங்களுக்கு. பேசுறது நேம் என்ன? அப்ப 10ங்கிறது கொஞ்சம் அதிகம் தானே ப்ரோ நீங்க சொல்றது? வேற ஆப்ஷன் இல்ல. 10 பாருங்க, 10ன்றது அதிகம் தான். டிமாண்ட் அதிகமா இருக்கு. ஏடிஎம்கே ஒரு பக்கம் இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க ஆல்ரெடி வந்து 14 நம்ம நின்னாங்க 2014. 10 நிக்கிறாங்க. இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. பேசுற நேம் என்ன? அரவிந்த் ப்ரோ. எல்லா இடத்துலயுமே அலைன்ஸ் வந்து பெனிஃபிட் மட்டுமே எதிர்பார்க்கறாங்க. 5% ஓட்டுங்கிறது ஓவரால் ப்ரோ. ஓகேங்களா? ஒரு 5-6 தொகுதியில அவங்களுக்கு 20-30% மேல ஓட்டு இருக்கு. ஓகேங்களா? நீங்க அப்படி பார்க்க கூடாது. அதுக்கு சொல்றேன் 5% ஓவரால். அது ஆவரேஜுக்கும் தொகுதிக்கும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். நீங்க பீகார்ல எடுத்துங்க. பீகார்ல நிதிஷ்குமார் எதுக்கு அவங்க திருப்பி கூப்பிட்டுருக்காங்க? பீகார்ல பெரிய கட்சி பாஜக தான், இருந்தாலும் ஓட்டு பிரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் திரும்பி நிதிஷை கூப்பிடுறாங்க. ஓகேங்களா? எப்படியும் வந்து எந்த சான்ஸும் விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான், ஒரு தொகுதி கூட விட்டுறக்கூடாதுங்கிறத சான்ஸ். ஸோ அதனால பிஎம்கே ஏடிஎம்கே போயிருந்தீங்கன்னா பர்செப்ஷனே மாறி இருக்கும். யாருமே கூட கூட்டணி வரல, அவங்க பெரிய அலைன்ஸ் சொல்லியிருப்பாங்க. பட் கார்த்திக் இப்ப டிஎம்டிகே வந்து அந்த பக்கம் போயிருக்காங்க. அவங்க வந்து வாங்குற ஓட்டுலாம் இந்த ஏடிஎம்கே வச்சுதான் ஓட்டுவாங்க. அது அவங்க ஓட்டு ஏடிஎம்கே வச்சுதான் வாங்குவாங்க. ஏடிஎம்கே வச்சுதான் வாங்குவாங்க. அவங்களுக்கான ஓட்டே இல்ல. சென்ட்ரல் சென்னைக்கு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சுல்ல. மத்திய சென்னையில கேம்பெயின் எப்ப தெரியுமா ஆரம்பிச்சாங்க? இன்னைக்குதாங்க ஆரம்பிச்சாங்க கேம்பெயின். தேமுதிக வந்து பேட்டி கொடுத்துட்டு பார்ப்பாங்க. இல்லைங்க நான் வந்து அஃபிடவிட்லாம் போட்டேன், அதுல இருந்து கரெக்ஷன் இருக்கேன்னாங்க. அந்த வேலையில ஒரு 2 நாள் பிஸி ஆயிட்டேன், இன்னைக்குதான் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாருங்க அவரு. ஸ்டாலினே சொல்லிட்டு இருந்தாருல, கூட்டணி கட்சிலாம் உடனே ஆரம்பிங்க பிரச்சாரத்தை. அப்பதான் நம்ம அது பாத்தீங்களா? அவரே சொல்லியிருந்தாரு. அதுதான் சொல்றேன். விஜய பிரபாரனை தவிர மிச்சம் 4 தொகுதியில யார் தேமுதிக கேண்டிடேட்னு யாருக்கும் தெரியாது. அவங்களாம் கேம்பெயினும் பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. சும்மா ஏதோ ஒரு
எடப்பாடி எதுக்கு 5 தொகுதி அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியாது. அவர் நிக்கிறத நிக்கணும் ஆயிப்போச்சு. 40 தொகுதி நின்றுக்கலாம். அவர் கொடுத்தாருன்னு தெரியல. அவர் என்னமோ பண்ண, அவர் அப்படிதான் பண்ணிருக்காரு. டிஎம்டிகேக்கு இது அட்வான்டேஜ் தான் ப்ரோ. போன வாட்டி எவ்வளவு பெர்சென்ட் இருந்தது? 1.8 0.8 இப்போ வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து எங்க பார்ட்டி வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னு அவங்க அடுத்ததுக்கு சொல்லிக்கலாம். 5 தொகுதியிலயும் 2 லட்சம் ஓட்டு வந்துச்சுன்னா எவ்வளவு வருது? 10 லட்சம் ஓட்டு. 10 லட்சம் ஓட்டு வந்துச்சுன்னா எவ்வளவு வரப்போகுது பர்சன்டேஜ்? 2%. அதுவுமே ஏடிஎம்கே அவ்வளவுதான் ப்ரோ வருது. 2% வரப்போகுது, அவ்வளவுதான். இதுல என்ன சாதனை வந்துட போகுது உங்களுக்கு? 5 தொகுதிக்கு சேர்த்து 2 லட்சம் ஓட்டு வந்தா கூட ஆவரேஜா 2 லட்சம் ஓட்டு வந்தாலும் 10 லட்சம் ஓட்டு. 10 லட்சம் 1%, 1.5ல இருந்து ஒரு 2%க்குள்ள வரும், அவ்வளவுதானே. பிரச்சாரமே ஆரம்பிக்கல தெரியுமா? இல்ல ப்ரோ, அதுக்கு தான் ப்ரோ அவர் சொல்லியிருந்தார் ஸ்டாலின் எல்லாருமே ஆரம்பிங்க டைம். ஸ்டாலின் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கூட்டணி கட்சியிலேயே பாதி பேர் இன்னும் பிரச்சாரம். அவங்க டிஎம்கே மட்டும்தான் அவங்க கேம்பெயின் பண்றாங்க கொஞ்சம். அவங்க கூட்டணி கட்சியில யாரும் பண்றது இல்ல. இவங்க பண்றத பார்த்துட்டு இல்ல நீங்க கொஞ்சம் பண்ணுங்கன்ட்டு கொஞ்சம் தெரியுது இல்ல அவங்களுக்கு. இல்ல மத்தவங்க எல்லாம் பண்ண அந்த அளவுக்கு கன்வர்ஷன் ஆகாது ப்ரோ. ஸ்டாலின் மட்டும் தான் பண்ணணும், வாய்ப்பே கிடையாது அவங்க. கார்த்தி ப்ரோ. ஹாய் ப்ரோ. சில்லி क्वेश्चनா இருக்கலாம். ஆனா இந்த எலெக்ஷன்ல வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து எந்த சைடு வோட் பண்ற வாய்ப்பு இருக்கு ப்ரோ? ஐ மீன் ஒரு ரொம்ப சின்ன பெர்சன்டேஜா இருக்கலாம் அவங்களோட ஹார்ட்கோர் ஃபேன்ஸ். ப்ரோ அவங்க இல்ல அதான் அவங்களுக்கும் ஒரு ஸ்டாண்ட்லாம் கிடையாது. அவங்க கட்சி வந்து 26ல வரப்போகுது. ஸோ அதெல்லாம் கிடையாது. அவங்க இப்போ யாருக்கு பிடிக்குதோ அவங்க ஓட்டு போடுவாங்க. இல்ல பட் அதுதாங்க அவரு சொல்லியிருக்காரு. அதுதான் அவரு சொல்லியிருக்காரு. நீங்க வந்து சோஷியல் மீடியால பாக்குற ஒரு 4-5 பேர் போறதை வச்சுக்கிட்டு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க திமுக தான் போடுறாங்கன்னா அது அவங்க விருப்பம். அதிமுக போட்டாலும் அவங்க விருப்பம். நிறைய பேர் சீமானுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமான் வந்து விஜய் வந்து தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் பேர் நான் அங்க போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. ஏன்னா அட்லீஸ்ட் எனக்கு தெரிஞ்ச இதுல இருந்து சோஷியல் மீடியால வந்து இவங்க பிஜேபி அடிக்கிறாங்க, டிஎம்கே அடிக்கிறாங்க, நியூட்ரலா இருக்க வேண்டியது ஆக்சுவலா. ஆனா சும்மா ஒம்புக்கு இழுக்கிறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் இவங்க வந்து உண்மையிலே நியூட்ரலா இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறேன், இன்க்ளூடிங் சோஷியல் மீடியா. because you never know இல்லையா. ரஜினி வந்து ரஜினி பீக்ல இருக்கும்போது ரொம்ப பெரிய பீக்ல இருக்காரு ரஜினி. அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவர் இன்னும் சிஎம் அந்த மாதிரி இருக்கு அந்த டைம்ல. அப்படி ஒரு பில்டப் அவருக்கு. அவர் பெரிய மாஸ்டரா இருந்தாரு. அந்த டைம்ல வந்து அவர் சொல்றாரு ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு. அந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா மேல அவசியம் இருந்துச்சு, எல்லாரும் தோத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்த எலெக்ஷன்ல வந்து பாமக எதிராக பேசுறாரு. ஆனா பாமக ஜெயிச்சிட்டாங்க. ரஜினி பீக்ல இருக்கும்போது சொல்றேன். பீக்ல இருக்கும் போதே அவர் வந்து ஓப்பன் வாய்ஸ் கொடுத்து அது நடக்கல. அதனால இவங்க போடுவாங்களா அவங்க போடுவாங்களா அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் தனிப்பட்ட விருப்பம் இருக்கும். எல்லாரும் தனிப்பட்ட முடிவு எடுப்பாங்க. ஸோ இவங்க போட்டுருவாங்களா அவங்க போட்டுருவாங்க. மொத்தமாக கொத்த ஓட்டு போடுறது யாருன்னா இங்கே முஸ்லீம்ஸ் போடுவாங்க, கிறிஸ்டின்ஸ் போடுவாங்க. அதை தாண்டி வந்து மற்றவங்க எல்லாரும் தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தான் போடுவாங்க. அவங்களுமே இப்போ மாறிட்டு இருக்காங்க. நிறைய முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் மாறிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. ஓகே. என்னோட கொஸ்டின் என்னன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் உண்மையாலே நீங்க நினைக்கிற மாதிரி பிஜேபி வந்து ஓட் பர்சன்டேஜ்ல வந்து செகண்ட் பொசிஷன்ல வந்துட்டாங்கன்னா, தென் அவங்களோட அந்த ஐடியாலஜி வந்து நம்ம பிஜேபி அடிக்கணும் அது வந்து மாறும்ல. ஸோ தே மைட் ஹேவ் டு கோ அலாங் வித் தெம். சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா 2 பேருக்குமே டிஎம்கே தான் காமன் எனிமியா இருக்கும். அதையே இப்பல இருந்து அந்த அது அப்படி கிடையாது. அப்படி இருக்காது. 2024 எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒருவேளை பிஜேபி செகண்ட் 2வது கட்சியா வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிஜேபி எனிமி ஆயிடுறாங்கல்ல ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அவங்களும் போட்டி போடுறாங்கல்ல. அப்படின் போது நீங்க எல்லாருமே எதிர்க்கணும். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க இல்லைங்க, நீங்க எல்லா கட்சியும் தான் எதிர்க்கணும். விஜய் வந்தா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல வந்து அலைன்ஸ் எல்லாம் வைக்க முடியாதுங்க. அவர் தனியாக நிற்பாரு. இண்டிவிஜுவலா நிக்கிறாரு அப்படின் போது அவர் வந்து எல்லாரையும் திட்டு தான் செய்யணும். சீமானே நாளைக்கு பேசுவாரு. சீமானுக்கு எதிர் வினை ஆற்றதான் செய்யணும். வேற வழி இல்லை. எல்லாரையும் பேசதான் செய்யணும். திமுக, அதிமுக, நாம் தமிழர், பிஜேபி எல்லாத்தையும் சொல்லிதான் ஆகணும். வேற வழி இல்லை. ஸோ இந்த 26 எலெக்ஷன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா திமுக அதிமுகன்ற மாதிரிலாம் இருக்காதுங்க. திமுக அதிமுக பிஜேபி அலைன்ஸ் ஒன்று இருக்கும்.
ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி பிஜேபி ரொம்ப நீங்க நினைக்கிறதெல்லாம் இல்லாம தோல்வி அடைஞ்சிட்டா, பிஜேபி போய் ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் சேர்ந்துட்டா, அதிமுக அலைன்ஸு, திமுக அலைன்ஸு, அப்புறம் நாம் தமிழர் அப்படி இருக்கும். நாலாவதான் விஜய் கட்சி வருது அப்படின்னா அவங்க வந்து 3 பேருக்கு சண்டை போடுற மாதிரி இருக்கும். இல்லை இங்கே பிஜேபி பெருசாக வளர்ந்துருச்சு அப்படின்னா 24 எலெக்ஷனில் 5 பிரியும், 5 பேருக்கு சண்டை போட்டுக்கோங்க. அது பெரிய கேமாக தான் இருக்கும். அது பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எப்படி பிரிஞ்சாலும் டிஎம்கே தான் அட்வான்டேஜ் ப்ரோ. அப்படி பாத்தீங்கன்னா ஐ மீன் அன்லெஸ் ஒரு காமன் எனிமையை வச்சு ஃபைட் பண்றது வேற. ஏன்னா நான் வந்து இந்த ஆந்திரா எலெக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லாஸ்ட் டைம் நீங்க பாத்தீங்கன்னா ஜனசேனா, டிடிபி, ஜெகன் 3 பார்ட்டியில வந்து ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ஜனசேனா, டிடிபி ஆட் பண்ணீங்கன்னா ஜெகன் விட ஜாஸ்தி எடுத்துட்டாங்க. ஆனா இவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் பார்ட்டியை தோக்கடிக்கணும்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா ப்ரோ? நீங்க சும்மா ஒரு 3-வே ஃபைட் 4-வே ஃபைட்ல ஓட்டு பேசிட்டீங்கன்னா அவங்க போடுற ஓட்டு வந்து இல்லை அது இருக்கும் கண்டிப்பா. இல்லை அது கண்டிப்பா இருக்கணும். அதை ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னும் 2 வருஷம் இருக்குல்ல. அது எந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த கட்சி ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ 2024 பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்கா, அவங்க அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த மாதிரி தான் அது 26 யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க பண்ணுவாங்க. கார்த்தி ப்ரோ, விசிகாவே 26 டிஎம்கே கூட இருப்பாங்க கேரண்டி கிடையாது. கரெக்டு தானே? எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட் பொறுத்து தாங்க இருக்கு. இப்போ 2 தொகுதி நிக்கிறாரு, 2மே ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அப்படியே தான் இருப்பாரு. அப்படியே தான் இருப்பாரு. பிஜேபி எந்த அளவுக்கு வளருது, ஒருவேளை பிஜேபி வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ்ல சேருது அப்படின்னா விசிக்கு வந்து சேரப்போதா? கிடையாது. அப்ப அவருக்கு ஒரே ஆப்ஷன் என்ன? திமுக தான். இல்ல ப்ரோ, இப்போ அவரு சப்போஸ் ஏடிஎம்கே கூட வாய்ப்பு இருக்குல்ல சட்டமன்ற எலெக்ஷன்ல, வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுதாங்க, அது எல்லாமே வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தாங்க இருக்கு. ஏடிஎம்கே வந்து ரொம்ப வீக் ஆயிருச்சு, 15% தான் ஓட்டு எடுக்குது, 20% தான் ஓட்டு எடுக்குது அப்படின்னா விசிக்கு வந்து சேருமா? அப்ப சேராது. நான் சொல்றது இவங்க 20-25% ஓட்டு எடுத்தாங்கன்னா, செகண்ட் வந்துட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். அது எல்லாமே இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை பொறுத்து தான் இருக்கு. அது சவுக்குலாம் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். சவுக்கு சொல்லிருந்தாரு இந்த எலெக்ஷன்ல வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அடுத்த எலெக்ஷன் சொல்லிட்டாரா சவுக்கு? நான் அண்ணன் பேட்டிலாம் பாக்குறது இல்லை. அண்ணன் உருட்ட ஆரம்பிச்சிட்டாரா அடுத்த எலெக்ஷன் வந்துருவாங்கன்னு? ஜெயிக்க மாட்டாரு, எழுதி வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டாரு சவுக்கு. என்ன எழுதி வைக்கிறாங்க? அவர் என்ன சவுக்கு அப்படிதான் சொல்லி ஆமா அப்படியே சொல்லுவாரு. இல்ல ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ சரி நம்ம எடப்பாடி கேம்பெயின் பண்றதால நம்மளும் அடிச்சு விடுவோம் அப்படின்ட்டு அவர் ஆரம்பிச்சிட்டாரு. எலெக்ஷன் முடிஞ்சதும் டெபாசிட் ஆக மாட்டேன்னு சொல்லுவாருங்க. அவருதான் எடுத்துக்காதி. இல்ல ப்ரோ, அவர் எடுத்துக்கல, அவர் ஊட்டி விட்டு. ஆமா தெரியும் தெரியும். அவர் தான் ப்ரோ அலைன்ஸ் வருவாங்க, காங்கிரஸ் வருவாங்க, இந்த பக்கம் வருவாங்கன்னு சொல்லி நட்டாத்துல விட்டுட்டு போனவர் எடப்பாடிய. அவரு நீங்க ஸ்டார்டிங் வந்து ஃபாலோ எடப்பாடி தான் சப்போர்ட் பண்றாரு. சரி, நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? எடப்பாடியை விட தப்பா பேசுனதே கிடையாது அவர். நீங்க பாத்துங்க, எல்லா பேட்டியும் பாத்துங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி எடப்பாடி வச்சு செஞ்சதே அவர்தான். எடப்பாடியும் வந்து சிஎம்மா இருக்கும் போது சவுக்கு பேசாத பேச்சு இல்லைங்க. கல்வியில ஒருத்தல வாந்தி எடுத்திருக்காரு. உண்மையாலுமே அது பார்த்ததுல நினைக்கிறேன். உண்மையான சவுக்கு அப்பதான் பாப்பாங்க. அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே மாறிட்டாரு, அவ்வளவுதான். இதுவுமே அண்ணாமலை மேல இல்லைங்க, இதுவுமே அண்ணாமலை மேல மரியாதை வரத்துக்கு இன்னொரு இன்சிடென்ட் இருக்குங்க, சொல்றேங்க இல்லைங்க. சவுக்கு ஜெயில இருக்கும் போது வந்து எல்லா கட்சியும் ஆதரவு கொடுத்தாங்க. அவர் சொல்லியிருப்பாரு, எனக்கு வந்து அண்ணாமலை எந்த ஹெல்ப் வேணும்னா கேளுங்கன்னு சொல்லி பாஜக தலைவர் அனுமானம்லாம் கேட்டாருன்னு சொல்லி அவரே பேட்டி விட்டு சொல்லியிருப்பாரு சவுக்கு. ஆனா அப்ப கூட அண்ணாமலை தெரிய சொல்லிட்டாரு, இவ என்னைக்குனாலும் வந்து மாத்தி பேசுவாரு, அவரோட என்னைக்குமே நமக்கு லிங்க் வேணாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா அவாய்ட் பண்ணது அண்ணாமலை தான். அப்படியே அவரை பார்த்துருக்க மாட்டாரு, மீட் பண்ணிருக்க மாட்டாரு, எதுவுமே பண்ண மாட்டாரு. அவர் சொல்லியிருப்பார், சவுக்கே சொல்லியிருப்பாரு, அண்ணாமலை எனக்கு சப்போர்ட் பண்ணாருங்க ஜெயிலில் இருக்கும்போது, எனக்கு ஹெல்ப் எதாவது வேணுமான்னு கேட்டு விட்டாரு வேற ஒருத்தர் மூலியமா அப்படின்னு சொல்லுவாரு.
நான் சொல்லிட்டு கூட அண்ணாமலை வந்து இல்லை என்னைக்குனாலும் சவுக்கு டேஞ்சரு அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த முடிவு எடுத்து தான் அண்ணாமலை தான். இன்னைக்கெல்லாம் வந்து அண்ணாமலை சவுக்கெல்லாம் கூட வச்சிருந்தா என்ன வருது குழப்பு வச்சு பாருங்க. கார்த்திக் ப்ரோ அவரோட ஐபிஎஸோட நாலேஜ் நிறைய யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி இவ்வளவு தமிழ்நாட்டுல வந்து அவரோட ஐபிஎஸோட நாலேஜ் நல்லா யூஸ் பண்ணிருக்காரு. யாரார வச்சுக்கணும் யாரார வச்சுக்க கூடாது கிளியரா பண்ணிட்டாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுல? நிறைய விஷயத்துல பயங்கரமா ஸ்கோர் பண்றாருங்க அவரு. அதான் கார்த்திக் ப்ரோ நீங்க 39 தான் அவர் ஏஜ், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் அதான் அவருக்கு கை கொடுத்துருன்னு சொல்ல வரேன். ஏன்னா நீங்க பாலிடிக்ஸ்ல வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து நம்பவும் முடியாது, நம்பி ஆகணும், நிறைய விஷயங்கள் இருக்கு, டைலமால தான் இருக்கு, யாரையும் நம்ப முடியாது. இது டேலண்ட் தான், பட் ஆனா இது வந்து எப்பயுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா அவருக்கு நல்ல டேலண்ட் இருக்கு. பட் ஆனாலும் இப்ப நம்ம ஜிலாம் என்ன படிச்சவரா? அவரெல்லாம் பாலிடிக்ஸ் பண்றது இல்ல. எல்லாருக்குமே பண்ண வரும். சும்மா ஏதாவது ஜிலாம் படிச்சவரானா நீ பேசிட்டு இருக்க? அவர்லாம் சிஎம் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி எவ்வளவு இதா இருந்திருக்காரு. ஒண்ணுமே இல்ல, ஒரு மினிஸ்டர் கூட இந்த ராகுல் காந்தி தூக்கிட்டு வந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கோம். ஜிய ஐபிஎஸ் படிச்சா அந்த அதனால வந்து பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ணிட முடியுமா கார்த்தி? அது இல்ல. பட் ஆனா இவரு நல்ல பர்சன்டேஜ் எடுத்துருவாரு. எடுத்துட்டானோ இவரு வந்து உள்ளார எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும்ல, அதுதானே மெயின். இவங்க என்ன பிஜேபி என்ன நினைப்பாங்க தெரியாதுல்ல. அதனால அதானே பாலிடிக்ஸ் அந்தந்த டைம்ல நடக்கிறதா அந்தந்த டைம் மூவ் பண்றது. இருக்கிறாரு அதை ஹேண்டில் பண்றாருல ராபின்சன், அதை சொல்றேன். அது கன்ஃபார்ம் அதெல்லாம் ஹேண்டில் பண்றாரு. பட் பாலிடிக்ஸ் வரும்போது அது உள்ளார இருக்குமா? ஆனா இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, ஒரு மக்கள் ஃபேஸ் இருக்கு. எல்லாரும் ஒரு மோடி ஒரு பிக்சர் தூக்குறாங்கன்னா அடுத்தது தூக்குனது ஒரே ஆளு அண்ணாமலை தான். அது வந்து அதான் அக்செப்டபிள் ட்ரூத். அது வேற யாரும் தூக்கிருக்காங்க? வேற யாரும் தூக்குனது இல்லையா? ஏன்னா இவரை தூக்கி இருக்காங்களா? யாருக்குமே தூக்குனது? உங்க ஏஜ் எவ்வளவு? உங்க ஏஜ் என்ன? 35. அவருக்கு அண்ணாமலை ஏஜ் தெரியுங்க, 38 39 தெரியல. நீங்க வந்து அவரோட ஏஜ் அதான் பாக்கணும். அந்த ஏஜ்ல இவ்வளவு ஹேண்டில் பண்றாருன்னா அவருக்கு குவாலிட்டி இல்லாமலாம் பண்ண முடியாது. நீங்க சொல்றது வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம், ஓகேங்களா? அதுக்கு சொல்றேன். அவருக்கு இல்ல என்னன்னா அவர் வந்து ஐபிஎஸ் உண்மையாலுமே படிச்சு வந்திருக்காரு, டேலண்டான தான் அவர். அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. அதான் நான் அவரை டிகிரேட் பண்ணி சொல்லவே இல்லை இல்லி. என்ன சொல்லிட்டு இருக்கேன்? டிகிரேட் பண்ணல. பட் ஆனா உள்ளார வந்து இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா வானன் சீனிவாசன் இது மாதிரி நிறைய பேரு அவங்கள இவன் அந்த அந்த நிறைய தொகுதியில எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியலல்ல. இன்னொன்னு இவரு சொன்னாருன்னா தமிழிசை சவுந்தரராஜே தூக்கி போட்டிருக்கலாம். அது ஏன் போடல? இது மாதிரி இவரு வரதான் அவருக்கும் கட்சியில அவருக்கு பவர் இருக்கும். இன்னொரு அவருக்கு டாக்டிக்ஸ் தெரியும். ஆனா இதுலயே அவருக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். பிஜேபி தமிழ்நாடு அதெல்லாம் நீங்க அதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணிதான் ஆகணும் ராபின்சன். எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்காரு. கரெக்ட் தான் தேவா. அரசியலுக்கு வந்து என்ன சொல்றது, அந்த சொல்றாங்களே அந்த தந்திரம் அது மாதிரி நிறைய இருக்கு. இன்னொன்னு நம்மளுக்கே என்னன்னு தெரியாது. அந்த லாஸ்ட் மினிட்ல எல்லா ஓட்டுக்கு எல்லாக்கிட்டையும் மக்கள் வாங்கிடுவாங்க. பைசா வாங்கினான்னு வாங்குவாங்க, வாங்காம இருப்பாங்க. எப்போ போடுறாங்க அந்த டைம் மனநிலைமை தானே. அந்த டிஎம்கே ஒரு டைம் ஜெயிக்கும் போது ஏடிஎம்கே அப்படி ஜெயிப்பாங்க நினைச்சே பார்க்கல. ஏன்னா நிறைய வெறுப்பு மக்களுக்கு. நார்மலா பிரச்சாரம் பண்ணாங்க, போனா பயங்கரம் வெற்றி. அந்த டைம் ஜெயலலிதா வெற்றி. அது மாதிரிதான் ராபின்சன் ஒன்னு ஜெயிச்சுட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கலா அவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க, ஓகேங்களா? என்ன நீ நம்ம நினைக்கிறோம்ல ஜெயிக்கிறோம், அது கரெக்ட் தான். நான் அதை பத்தி ஒன்னும் சொல்ல வரல. ஆனா இவங்க என்ன நினைப்பாங்க, அந்த ஒரு இந்த பாலிட்டிக்ல என்ன முடிவு பண்ணுவானுங்கன்னு தெரியுமில்ல. இப்ப என்ன நினைப்பாங்க, இப்ப ஏற்கனவே வந்தவங்க அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணணும்ல. அடுத்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம்மா பிஜேபி சிஎம் வர்றதுக்கு அண்ணாமலைன்னு இவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணணும். அந்த லெவலுக்கு எல்லாரையும் கடந்து வரணும். அதான் ராபின்சன் ஜெயிச்சுட்டா அது ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடும் ராபின்சன், ஓகேங்களா? தோத்தாதான் பிரச்சனை. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து நினைக்கிற மாதிரிலாம் இல்ல தேவா. நம்ம நினைக்கிற மாதிரி இல்ல. ரியாலிட்டி பாலிடிக்ஸ் நிறைய இருக்கு. நிறைய பேரை அவர் டேக்கிள் பண்ணணும், நிறைய பேர் ஆஃப் பண்ணணும், நிறைய பேரெல்லாம் கம்முன்னு இந்த மீடியா முன்னாடியே வராம வைக்கணும். நிறைய பேர் எஸ்வி சேகர்ல பண்ணாரு பாத்தீங்களா, எச் ராஜா மாதிரி. இது மாதிரி நிறைய பேர் ஆளுங்களெல்லாம் கொஞ்சம் தமிழிசையெல்லாம் தேவையே இல்லை. தெரிஞ்சே வந்து இறக்குறாங்க. எதுக்கே இறக்குறாங்க தமிழிசையில?
இல்ல வேற ராபின்சன், யார் இருக்கா? இல்ல வேற இல்ல யார் இருக்கா பீ கேண்டிடேட் சொல்லு. பீயிங் ஹார்ட்கோர் டிஎம்கே சப்போர்ட்டர், நீங்களே அவரை பத்தி ஒரு பாசிட்டிவா ஒரு டோன்ல சொல்றீங்கல்ல, அதே அவங்களுக்கு ஒரு இதுங்க. See, ஹார்ட்கோர் டிஎம்கே சப்போர்ட்டர் அப்படி எந்த பேர் இருந்தாலும் ஃபேக்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. அதான் சொல்றேங்க. இல்ல அது அது எவ்வளவு அரசியல்வாதிக்கு இங்க இருக்கு. அப்படி இல்ல இவ்வளவு நீங்க எடுத்துக்கோங்க. பிஜேபி தமிழ்நாட்டுல இத வரைக்கும் மோடி பிக்சர் வச்சு எல்லாருக்கும் எல்லாரும் சுத்திட்டு இருந்தாங்க. நோ ஹேட் மோடி வர்ற காரணமே வந்து உண்மையான காரணம்னா எப்படி அண்ணாமலைய வச்சு ப்ரொபகண்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே, ஃப்ரண்ட் ஃபேஸ்ல எல்லாருமே. இவ்வளவு நாள் யார் எச்ராஜா பிக்சர் வச்சு பண்ணிருக்காங்களா, இல்ல எஸ்வி சேகர்தால், தமிழிசையா, இல்ல வானதி சீனிவாசனா? யாருதுமே பண்ணது இல்ல. ஓகேங்க, தப்பு இல்லைங்க. லெட் அண்ணாமலை பி தி ஃபோர்ஸ். ஆனாலும் அவரு போறாரு, ஒரு இது இருக்குன்னா அவரை இன்னும் வந்து ஸ்டில் அவங்க வந்து ஃபுல்லாவே நம்பி பண்ணுவாங்களான்னு நினைக்க தெரியாதுல்ல. பொலிட்டிக்கல நான் இன்சைட்ல சொல்றேன். பிஜேபி அதெல்லாம் பண்ணுவாங்க. ஏன் நீ ஏன் அந்த கட்சியை பத்தி நீ ஃபீல் பண்ற? அவங்க பண்ணுவாங்க. நான் எங்கேயோ ஃபீல் பண்ணேன். அவங்க பண்ணுவாங்க. இன்னைக்கு மோடி பேட்டியில சொல்லியிருக்காரு. யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு? அண்ணாமலை பத்தி பேசிட்டு இருக்காருல்ல. அண்ணாமலை பத்தி தான் பேசி ஆகணும். பின்ன வேற யாரும் பேசுவார்? வானதி சீனிவாசன பேசுவாரா, தமிழிசை பேசுவாரா? என்ன ராபின் சார், சரி, யாரை பத்தி பேசிட்டு யாரை பத்தி? இதுக்கு முன்னாடி வந்து அவர் பேட்டி கொடுத்தது இல்லையா? தந்தி டிவில இதே மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு. எடுத்து பாரு, அன்னைக்கு பேசிட்டு இருக்காரா? நான் பேட்டியை பார்க்கல, இன்னைக்கு ஃபுல்லா பிஸியா இருந்தேன். பார்த்துட்டு பேசுறேன். நீங்க ஜி தமிழ்ல கொடுத்துருக்காரா, இங்க ஹிந்தியா? ப்ரோ ஸ்டாலின் பேட்டில தான் ஈஸியா क्वेश्चन கேட்டாங்க ப்ரோ. இது கம்பேர் பண்ணும்போது நீங்க என்ன சாப்பிட்டீங்க, ஒரு சாங் பாட்டு பாடுங்க. இந்த மீடியா வரமாட்டாங்க ஜிஎஸ் சொல்லி கார்த்திக் மீடியாவுக்கு வந்துட்டாரு. காட்சி ஓபன் ஒன் மீட்டிங். அது பேட்டி தானே, அது முன்னாடியே கொடுத்துருக்காரு. அவரு தந்திக்கே கொடுத்துருக்காரு. இது வந்து இந்த ப்ரீ ஸ்கிரிப்டட் மாதிரி ஏற்கனவே இந்த கொஸ்டின்ஸ் கேட்கணும், அது மாதிரி தானே. எந்த கொஸ்டின் கேட்கணும் உனக்கு சொல்லு. எலக்ட்ரோல் பாண்டை பத்தி கேட்டிருக்காங்க, பதில் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து பாக்கல. கார்பரேட்டுக்கு தான் உங்க அரசியலா, கார்பரேட்டு தான் உங்க கட்சியான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஏழைகளுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. ஏழைன்னு சொன்னாரா ஜி? நீ பேட்டி எடுத்து பாரு. சரி, இவரு இந்த ஒன்னு சொல்லியிருக்கிறாரு, இந்த ஹார்டிஸ்க் காண போனது உண்மைதான், இது நிறைய இது பண்றது. பட் இன்னொன்னு கூட இந்த சித்ரலட்சுமி சொன்னாரு, வேற ஏதோ படத்துல கூட அது நடந்திருக்காமா. ரீசெண்டா ஒரு தமிழ் மூவில கூட, இன்னொன்னு கூட அந்த சிரஞ்சீவி மூவில கூட அந்த வால்டர் வீரையில கூட நடந்திருக்கு. இது ரெகுலரா நடந்துட்டு தான் இருக்கு, இந்த ஹார்ட் டிஸ்க் காணாம போனதுங்கிறாங்க. என்ன ராபின்சன், நம்ம ஒரு டாபிக் பேசிட்டு இருந்தா நீங்க ஏதோ ஒரு கொண்டு வரீங்க உள்ள. கார்த்திக் ப்ரோ, உங்களுக்கு ஜேர்னலிஸ்ட்லாம் க்ளோஸா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்களா? இருக்காங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. இல்ல அவங்க கிட்டலாம் கேட்டிருக்கீங்களா? இந்த எல்லா மோஸ்ட் ஆஃப் எல்லா மீடியாவும் அப்படிதான் இருக்கு. ஒரே ஒரு பார்ட்டியை மட்டும் ப்ரொபகண்டா பண்ணிட்டு அது ஒன்றும் அவங்க அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா அவங்க கிட்ட? இங்க தமிழ்நாட்டில் இல்லைங்க, எந்த கட்சி வந்து ஆளுங்கட்சியா இருக்கோ அந்த கட்சிக்கு தான் வந்து எல்லாமே சாதகமா இருப்பாங்க. அது யூஸ்வலா இருக்கிறது தான். இந்த மேஜர் நியூஸ்னா கூட அவங்க சேஃபர் ஜோன்ல தானே அவங்க பண்ற மாதிரி இருக்கு மேஜரா. இல்ல நியூஸ் சேனலுக்கு அதுக்கு என்ன காரணம்னா நியூஸ் சேனலுக்குலாம் பெரிய ரெவன்யூ கிடையாது. ஆட் எல்லாம் பெரிய ரெவன்யூ வராது. அதை தாண்டி கவர்மெண்ட் ஆட்லாம் வருது பார்த்தீங்களா, அதுதான் பெரிய ரெவன்யூவே. கவர்மெண்ட்டை பாய்ச்சிக்கிட்டு ஒரு சேனல் நடத்துனீங்கன்னா நடத்தவே முடியாது. ஒன்று எதிர்கட்சி உங்களுக்கு ஃபண்டிங்காக இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் கவர்மெண்ட் வந்து ஆடை கொடுக்கணும். அது பண்ணால் தான் பண்ண முடியும். நீங்கள் டோட்டலாக கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு சேனல் நடத்துறீங்க அப்படின்னா கை காசு போட்டு தான் நடத்தணும். அதை பண்ண முடியாது, எந்த சேனலுமே பண்ண முடியாது. அப்போ ட்ரூ ஜேர்னலிசம் அந்த மாதிரி வாய்ப்பே இல்லை அப்படிதான் சொல்றீங்க? அதுக்கு தான் யூடியூப் வந்துருச்சு இப்போ. அதுவுமே எப்படி அதுவும் அவங்களுக்கு தேவையானவங்க அந்த மாதிரி தானே ப்ரோ அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவுமே இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு நிறைய.
இப்ப சவுக்குலாம் உட்காந்து பண்றாங்க இல்லையா, இது மாதிரி அதாவது என்னது அந்த நியூட்ரல் மாதிரி உட்காந்துட்டு அது நீங்க எங்க போனாலுமே இருக்கதாங்க செய்யும், எங்க போனாலும் இருக்கதான் செய்யும். நீ அரவிந்த் கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தன் ட்ரிக்ஸா வந்து அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சினிமா ரிவ்யூஸே வந்து சினிமா சினிமா ரிவ்யூஸ்லாம் வந்து விகடன்ல வருது, இதுதான் உங்களுக்கு பெருசா தெரியும். அப்போ விகடன் ரிவ்யூ எப்படி மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாங்க, அதுக்கு எதாவது பண்ணலாமா அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூடியூப் ரிவ்யூஸ்லாம் வரும். யூடியூப் ரிவ்யூஸ்க்கு வந்து காசு கொடுத்து எதாவது பண்ணலாமா, அவங்கள வச்சு பாசிட்டிவாக கொடுக்க வைக்கலாமா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பப்ளிக் ரிவ்யூலாம் வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை வந்து எடிட் பண்ணி போடுவோம். ஏதோ ஒரு படத்துக்கு யாரோ ஒருத்தர் சொன்னதை வந்து அந்த ரிவ்யூ வந்து எடிட் பண்ணி இந்த படத்தில் போடுவோம்னு. அப்போ நீங்கள் மக்கள் வந்து எதை பார்க்குறாங்களோ அது எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற இவங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் அரசியல்வாதிங்க வந்து யூடியூப் பார்க்குறாங்க, மக்கள்லாம் யூடியூப் பார்க்குறாங்க போல இருக்கு, இந்த 2 சேனலும் ரொம்ப பார்க்குறாங்க அப்படின்னா அந்த 2 சேனலை மேனிபுலேட் பண்ணுறதுக்கு இறங்கிடுவாங்க. நாளைக்கு வாட்ஸ்அப் வந்தாலும் சரி, ட்விட்டர் வந்தாலும் சரி, ட்விட்டர் மாதிரி ஏதோ ஒன்று ட்விட்டர்னு வந்தாலும் சரி, எதை வந்தாலும் சரி, அதை வந்து மேனிபுலேட் பண்ணுறதுக்கு இறங்கிடுவாங்க. இங்கே வந்து எதுவுமே வந்து ஆனஸ்டாக இருக்கணும்னா நினைக்காதீங்க, அது இருக்காது. எல்லாமே வந்து இப்போ நியூஸ் சேனல்ஸ் ஓகே. இப்போ நீங்கள் அந்த தேவேந்திரன் அவர்கிட்டலாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல, அவர் வந்து ஜேர்னலிஸ்ட் தானே, பட் அவரே வந்து ஒரு கட்சி சார்பாக தான் இருக்காரு, அந்த மாதிரி தான் தெரியுது. இல்லை எனக்கு தெரியல, நீங்கள் பேசியிருப்பீங்க. அவர் கட்சி சார்பா இல்லைங்க, அவர் கட்சி சார்பா இருக்காருன்றது பல டைம் அந்த பேட்டியிலே வந்து பாண்டேலாம் சொல்லியிருப்பாரு. பாண்டே வந்து ஒரு கட்சி சார்பா பேசுவாரு, அவரு ஒரு கட்சி சார்பா பேசுவாரு, அது இருக்கிறது தான். அதுதான் இல்ல, ஜேர்னலிஸ்ட் நீங்க நியூட்ரலா தானே ப்ரோ இருக்கணும். நியூட்ரலா அதாங்க, நியூட்ரலா யாருமே இருக்க முடியாதுங்க. ஒரு கட்சி சார்பு தான்ங்கறீங்களா? ஒரு ஸ்டாண்ட் அவ்வளவுதான், கட்சின்னு இல்லைங்க, ஒரு ஸ்டாண்ட் அவ்வளவுதான். நியூட்ரலா இருக்க முடியாது, ஏதோ ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். கார்த்தி ப்ரோ, இப்போ இந்த மேனிஃபெஸ்டோ வரப்போகுதுல பிஜேபியோடது, அதுல வந்து தமிழ்நாடுக்கு வந்து ஏதாவது ஜஸ்ட் பிகாஸ் ஃபோக்கஸ் இவ்வளவு தமிழ்நாடு மேல வைக்கிறாங்களே, மேனிஃபெஸ்டோல வந்து தமிழ்நாடுக்கு ஏதாவது கண்டிப்பா இருக்க போகுது, கட்சித்தீவு இருக்க போகுது, கட்சித்தீவு எடுக்க போறாங்க. அவங்க லீஸுக்கு வாங்குவாங்க, இல்லை அக்ரிமெண்ட் போடுவாங்க ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டோட. 6 மாசம் 1 வருஷத்துக்குள்ள அந்த பிரச்சனை தீர்ப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, பார்க்க தானே போறீங்க. ஓகே, அது இல்லாம வேற ஏதாவது ஃபைனான்சியல் டெவலப்மென்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? அது வந்து ஆல் இந்தியாக்கு தான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டுக்கு தனியா வந்து இவங்க சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்கல்ல, நான் வந்து என்சிபி ஆஃபீஸ் கொண்டு வரேன் கோயம்புத்தூர்ல அப்படின்னா அண்ணாமலை சொல்லிருக்காருல, அந்த மாதிரி கொண்டு வாங்க. இந்த மாதிரி அவங்க தனிப்பட்ட முறையில் என்னென்ன வேணுமோ அந்த பிரச்சாரத்துக்கு அது பண்ணுவாங்க. ஆல் இண்டியா மேனிஃபெஸ்டோ ஒன்று கொடுப்பாங்க, அது இல்லாமல் தமிழ்நாட்டுக்கு தனியாக அவங்க ஒன்று கொடுப்பாங்க. ஓகே. அண்ட் அண்ணாமலையோட சேலஞ்ச் வந்து தமிழ்நாடு கொடுக்குற மேனிஃபெஸ்டோ அசம்பிளி எலெக்ஷன்ஸ்குள்ள நிறைவேற்றி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவரு சேலஞ்ச் பண்றாரு. அதுக்காக ரொம்ப யோசிச்சு தான் பண்ணுவாங்க ப்ரோ. ஆனால் சும்மா ஏதாவது வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய கோல் வேறு, அதனால ரொம்ப தெளிவாக இதை பண்ணி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க, சொல்கிறத பண்ணுவாங்க. அடுத்து இந்த சினிமா, அந்த ஓடிடி இதெல்லாம் இஷ்யூலாம் பேக் டு பிஸ்னஸ்லாம் நார்மல் ஆயிடுச்சா? சின்ன படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் பிஸ்னஸ்லாம் இல்ல அது நார்மல் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லைல்ல. தேக்கம் எதனால? இந்த இந்த எலெக்ஷன்ஸ்னால கொஞ்சம் டல்லா இருக்கா இல்லை இப்படி? அதனால தானே? அதெல்லாம் கிடையாது. எந்த படம் எல்லாருமே இந்த ஓடிடி வாங்குறதுல இது டிஜிட்டல் ரைட்ஸ் இப்போ விற்க மாட்டேங்குது, சேட்டலைட் விற்க மாட்டேங்குது. இப்ப பிசாசு சொன்னா அதுக்கு ரொம்ப நாளா சொல்றாங்க. ரிட்டர்ன்ஸ் இல்ல. இல்ல, நானும் கேக்குறேன் ஒரு ஜெனரலா. இப்ப இந்த பார்க்கிங் படம் எல்லாம் எடுக்கும்போது அவங்க ஃபர்ஸ்டே நீங்க இருந்துருக்கல அந்த டைம்ல, அதனால ஒரு கேக்குறேன். அப்ப ஃபர்ஸ்டே பேசிடுவாங்களே, இப்ப ஓடிடி டிஜிட்டலும் சேட்டலைட்டும் வரலன்னா நம்ம ரிலீஸ் பண்ணாலும் ஒரு லாபம் எடுக்க முடியும்னு ஒரு பேசிடுவாங்களா, இல்ல முன்னாடியே போட்டுருவாங்களா இவ்வளவுன்னு ஸ்ப்ளிட் பண்ணிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு படத்துக்கு ஒரு மாதிரி, முன்னாடிலாம் வேற மாதிரி இருந்துச்சு.
இப்போ ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து போட்ட காசெல்லாம் திரும்ப வரல அப்படின்றதுனால ரொம்ப செலக்ட் பண்ணி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. மேற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. இந்த பிசாசு மாதிரி படம்லாம் அப்படியே எப்படின்னா கார்பரேட் கம்பெனிலாம் இல்லை ராமசன் உங்களுக்கு தெரியும்ல, கார்பரேட் கம்பெனிலாம் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 1000 கோடி ரூபா இந்த வருஷத்துக்கான பட்ஜெட், 1000 கோடிக்கு படம் வாங்குறோம், வருஷம் ஃபுல்லாக வாங்குறோம், 12 மாதத்துக்கு வாங்கி நம்ம வந்து கம்பெனியை வந்து இப்போ ஒரு அமேசான் வச்சுக்கோங்க, அமேசான் வந்து 1000 கோடி அலர்ட் பண்ணிடுவாங்க. 1000 கோடிக்கு படம் வாங்குறோம், படம் வாங்கி அமேசானை வந்து பெருசாக்குறோம் இந்தியாவில் அப்படின்னு வருவாங்க. 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, படமாக வாங்கி தருவாங்க. ஒரு 20 படம் வாங்க, 50 கோடிக்கு 20 படம் வாங்குவாங்க. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் எப்போ கணக்கு பார்ப்பாங்கன்னா அடுத்த வருஷம் பார்ப்பாங்க. பார்க்கும்போது என்னென்னா, என்னங்க போன டைம் வந்து 1 கோடி சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க, 1000 கோடி போட்டதுக்கப்புறம் அதே 1 கோடி தான் இருக்குது, ஒன்றும் ஏறல அப்படின்னா, சரி ஓகே இது ஒர்க் ஆகலை, இந்த 1000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பெருசாக ஒர்க் ஆகலை, அப்போ அது வேறு மாதிரி மாற்றுவோம், சரி ஓகே ரெவன்யூ ஷேரிங்கில் போடுவோம் அப்படின்னு மாற்றுவாங்க. அப்படி அந்த 1000 கோடியில் வரும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து பூம் ஆன மாதிரி தெரியும். அவங்க எந்த வாங்குறாங்க அப்படின்னு அவங்க டக்குன்னு நிறுத்திடுவாங்க. கார்பரேட் எல்லாமே அப்படிதான் ஒர்க் பண்ணுவாங்க. இல்லை கார்த்தி, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பிசாசு படம் ப்ரொடியூசர் இப்போ ஃபினான்சியர் நீங்களா இருந்தீங்க, இப்போ நான் வந்து இவ்வளோ நாள் படத்தை பண்ணால் தானே கஷ்டம், நான் எனக்கு தானே ப்ரொடியூசர், அதுக்கு நான் ரிலீஸ் பண்ணாதானே அட்லீஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டாக கட்டிட்டு இருப்போம்ல, அது ஏன் இது இல்லை அவங்க வாங்க மாட்டாங்களா ஃபினான்சியர்? அது என்ன கணக்குது? இவ்வளோ 1 இயர் படத்தில் கடப்பில் போடுறாங்க வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 6 months போடுறாங்கன்னா அதுக்கு கொடுக்கணும்ல ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஜென்ரலாக இருப்பாங்க வச்சுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதனால கேட்குறேன். இல்லை ஒரு படத்துக்கு ஒரு ஃபைனான்சர்லாம் இருக்க மாட்டாங்க, 2-3 பேர் இருப்பாங்க, 4-5 பேர் இருப்பாங்க, நல்லா இருக்கு. இவங்கெல்லாம் சரி பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்றது வந்து ஒத்து வராது. இப்போ ஒரு படத்துக்கு வந்து 10 கோடி ரூபா பட்ஜெட் ஆகுது, 5 கோடி ரூபா, ஒரு 2 கோடி ரூபா வாங்கிட்டேன், 2 கோடி ரூபா கோப்பிட்டேன், 2 கோடி யுவராஜ்ட்டேன், 2 கோடி இயக்கிங்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் படம் எடுத்துட்டேன், ஓகே. ஆனால் அந்த படம் 5 கோடி தான் விற்கிது. இப்போ 5 கோடி ரூபா லாஸ். நான் சொல்கிறேன் ராபின்சன் 10 கோடி படம் எடுத்தேன், ராபின்சன் 5 கோடி லாஸ் ஆயிரும் போல இருக்கு, நீங்கள் 2 கோடி ஃபைனான்ஸ் கொடுத்தீங்க, நீங்கள் 1 கோடி வாங்கிக்கோங்க ராபின்சன் அப்படின்ற. நீ வந்து சரி ஓகே பெருந்தன்மையாக வந்து கார்த்தி நம்ம ஃப்ரெண்டு தானே, சரி கார்த்தி 1 கோடி கொடு, 1 கோடி அடுத்த படத்தில் கொண்டு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. ஆனால் கோபி ஒத்துக்க மாட்டான். அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, 2 கோடி கொடுத்தா படம் ரிலீஸ், ஆமாம் 2 கோடி கொடுத்தா படம் ரிலீஸ், இல்லைன்னா போயிட்டே அப்படிமா. யுவராஜ் என்ன சொல்லுவான், அதெல்லாம் முடியாதுங்க, அது யாருக்கு என்னமோ கொடுங்க, எனக்கு கொடுக்கறதே கொடுக்குறீங்க, அசலாக கொடுத்துருங்க, வட்டி மட்டும் கொடுக்க வேணாம் அப்படின்னு யுவராஜ் சொல்லுவாரு. இயக்கி ஒன்று சொல்லுவாரு. இப்போ இந்த 4 பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு வேலை பார்க்க முடியாது. இது என்ன ஆகும், 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் இப்படியே போயிட்டே இருக்கும். அப்புறம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வட்டி ஏறி போயிடும், இது பிஸ்னஸும் கெட்டு போயிடும். இப்படி மாற்றம் தான் இது. படம் ரிலீஸுக்கு முன்னாடியே நடந்து நம்ம சொல்ற பட்ஜெட்டோட அதிகமா வர பேர் தான் டெபிசிட்டா? இப்போ ஒரு 10 கோடின்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காப்பில சொன்னி நீங்க கடைசியில 15 கோடி வந்து நிக்கிறீங்க, அது பேர் தான் டெபிசிட், எக்ஸ்ட்ரா வர்றது தானே, அது வேற இல்ல? ஆமா. அப்ப நான் என்ன நினைப்பேன்னா, கடைசியா சரி ஓகே 10 கோடி ரூபா பிரச்சனை, 5 கோடி தான் வருது, 5 கோடி வருது, கடைசியா கோபிக்கு வந்து அடிச்சிடலாம். கடைசியா கோபிட்ட போய் ஒரு செக் கொடுத்துட்டு, ஐயோ கோபி இரியா படம் ரிலீஸ் ஆனா ஒரு 15 கோடி ஓடியா, உனக்கு கொடுத்துட்றேன் வட்டியோட சேர்த்து அப்படின்னு நான் பொங்க போடலாம்னு நினைப்பேன் கோபிக்கு. ஆனா கடைசியா போய் கோபி ஒத்துக்கிட்டா ஓகே, ஒத்துக்கலாம் அதுதான் பிரச்சனை. அந்த மாதிரிதான் அப்போ 4-5 ஃபைனான்சர் இருக்கும்போது இந்த பிரச்சனை வரதான் செய்யும் எல்லா இடத்துலயும். இது காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நீ ஒரு பெரிய ஒரு இதுயா, அது ஆண்டர்பிரனர் சொல்லுவாங்களே, அது மாதிரி தான். நீ பெரிய ஒரு தொழிலதிபர், நீ பெரிய ஒரு நீ அடுத்தது உன்னை வச்சுதானே ஒரு சின்ன படத்துக்கு போட்டுட்டு இருக்குது. இப்பயே கால்குலேஷன் பண்ணணும்ல கோபி, என்னைக்கு வந்து உங்க மில்லு பேரு வந்து ப்ரொடியூசர் போயின்னு வரணும், அது இப்ப இருந்து ஆரம்பிக்கணும்ல. கோபி சிரிக்காது, இப்பெல்லாம் வந்து சின்ன படம் பார்க்கிங் மாதிரி படம்லாம் நல்ல ப்ராஃபிட் பாத்துக்கோ. போர் தொழில் டைரக்டர் இப்ப அடுப்பு படம் எடுக்கிறாங்களாமா, இது மாதிரிதான் எடுக்கட்டும் ப்ரோ. இன்னைக்கு ஆடு ஜீவிதம் படம் பார்த்தேன், எப்படி இருக்கு படம்? டெட் ஷோ தான் ப்ரோ. ஆனா அந்த கிளைமேக்ஸ் வரும்போது நம்மளே கன்வின்ஸ் பண்ணிருக்கு, அந்த ஃபீல கொடுக்கறது வந்து இவ்வளவு நேரம் பொறுமை காத்ததுக்கு அந்த ஃபீலை கடத்திட்டாங்களே போனா அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு படங்கள்லாம் எவ்வளவு சொன்னாலும்
அது நம்மளே வந்து கடைசியில என்னடா போடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த படத்துல வந்து அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்க. அந்த அந்த ஃபீல் கடத்துறத சக்சஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ஃபீல் அப்படிதான் ஆச்சு ப்ரோ. அதாவது படம்லாம் ஸ்டார்டிங்ல 20 எத்தனை 40 நிமிஷத்துலயே வெறுதாச்சு. பேசாம வெந்துச்சு ஓடிடலாமாலும் தோணியாச்சு. ஆனா அந்த அந்த செகண்ட் ஹாஃப்ல போகலாம் நம்ம வந்து இப்படிதானே தப்பு வாங்கி என்னதான் பண்ணுவானுங்க பார்த்தலாம்டா அப்படின்ற மாதிரி அது அந்த மாதிரி உட்காந்தாச்சு. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? அதான் எனக்கு ஏற்கனவே மரியன்னு பார்த்ததுனால இந்த படம் வந்து இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு கதை. ரொம்ப ஸ்லோவா படமா இருந்துச்சு. ஆனால் மேக்கிங்காகவும் ஆக்டிங்காகவும் சூப்பராக இருந்துச்சு. பட் அது ஓகே. மேக்கிங் ஆக்டிங்லாம் அந்த அதுலதான் நீ கேட்டா அது ஓகே இல்ல அது ஓகே, அது நல்லா இருந்துச்சு. பட் ரொம்ப ஸ்லோ, டெட் ஸ்லோ. இல்ல கார்த்தி, இப்ப தமிழ்நாடு பசங்களே இப்படி ஆயிட்டாங்கன்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலூர் அதுல இருந்து எதுக்கு வன்பு எல்லா மலையாள படமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற இதுல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் டே தியேட்டர் முடிச்சு வந்தோன்னா எல்லாரும் சொல்றாங்க, அந்த இதுல போடுறாங்க, தியேட்டர் முடிச்சு வந்தோன்னா படம் பயங்கரம் சூப்பரா இருக்கு, இது வந்து வேர்ல்ட் கிளாஸ் மூவி, பயங்கர ஆக்டிங்கு. ஆக்டிங் வந்து நல்லதாங்க இருக்கணும் அந்த படத்துல, வேற வழி இல்லைங்க. இருக்கிறது 3 பேர் அந்த படத்துல ஸ்கிரீன்ல. ஒன்னு ஹீரோ கூட இருக்க ஒருத்தர், இன்னொருத்தர் வழி காட்டுறவர். இந்த 3 பேர் தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா. அப்போ அவங்கள காட்டணும் அப்படின்னா ஆக்டிங் காட்டிதாகணும். அது இருக்கும், கண்டிப்பா இருக்கும் அந்த படத்துல. அதுதானே கன்வின்சிங்கா சீன்ஸ் கிடையாது. கார்த்தி அந்த படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் கார்த்தி, எல்லாம் இப்படி ரீச் ஆன காரணமே ப்ரொமோஷனு. அந்த காம்போ ஏர் ரஹ்மானு காம்போ நல்ல ப்ரொமோஷன், ஓவர்சீஸ் ஃபுல்லா நல்ல ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கார்த்திக் ப்ரோ, இப்போ பெரிய படம் எது ரிலீஸ் ஆகாதா ப்ரோ? ஐ மீன் ஆனா கலெக்ஷன் வராதுன்ட்டு வேணும்னே போஸ்ட்போன் பண்றாங்களா? எலெக்ஷன் முடிஞ்சா வர ஆரம்பிச்சிடும். இப்போ வேற லாங்குவேஜ் படம் எல்லாம் ரிலீஸ் பண்றாங்க, காசு பாக்குறாங்க. ஏன் தமிழ் படம் மட்டும் அப்படி? அதான் வந்துடும். இப்போ 20 நாள் 18 நாள் எலெக்ஷன் இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரண்மனை வரும், அப்புறம் விஷால் படம் வரும், ரத்னம். அதுலேருந்து அப்படியே கண்டினியூவா படம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்த மேல வந்து ராயன் வரும், அப்படியே வர ஆரம்பிச்சிடும். ஓகே. தங்கலான் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல ப்ரோ? ரொம்ப நாள் ஆச்சுல தங்கலான். அப்புறம் ஆமா விஷால் படம் எல்லாமே ரெடியா வச்சிருக்காங்க. எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இல்ல நிறைய ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன், தியேட்டர் ஓனர்ல இருந்து எல்லாருமே தமிழ் படம் வந்து தூங்குது, எந்திருக்கிறோம் அப்படி இப்படி எல்லாம் போடுறாங்க. ஐ மீன் இந்த 2 மாசத்துல ஒரு நல்ல தமிழ் படம் வரல தியேட்டருக்கு. ஆனா வந்தா எல்லாம் ஒண்ணா வருவாங்க. இப்படி கேப் இருக்கும்போது யாருமே வர மாட்டாங்க. வருங்க, எலெக்ஷன் முடிஞ்சு வரும், இன்னொரு 1 மாசம் கழிச்சு வரும். இன்னைக்கு டில்லு ஸ்கொயர் படம் பார்த்தப்போ படம் எடுக்கலையா ப்ரோ? என்னது? ஹாட்ஸ்பாட் படம் நல்லா இருக்கு, போய் பாரு. நல்லா இருக்கு, போய் பார்க்கணும் ப்ரோ. ஆனா நான் ஒன்னே மாதிரி ஆளெல்லாம் பார்க்கலாம். அது என்ன என்னைய மாதிரி ஆளு? ஏங்க கார்த்திக் ப்ரோ? இல்ல, நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுட்டே இருப்ப எப்பயுமே, அந்த மாதிரி சொல்றேன். தப்பா என்ன ப்ரோ புரிஞ்சுக்கிட்டே? அப்படி ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அந்த படத்துக்கு? அந்த ட்ரெய்லர் நம்மளுக்கு கொஞ்சம் கிளுகிளுப்பா தான் இருந்துச்சு. ட்ரெய்லர் கிளுகிளுப்பா இருந்துச்சு உனக்கு? அப்ப நீ எல்லாம் பார்க்க வேண்டிய படம் தான் அது.